ஜெபம் செய்வோம். வல்லமையுள்ள ஒரே மெய் தேவனே, சர்வ சிருஷ்டிப்புக்கும் எஜமானரே, அப்பா பிதாவே, இதோ இன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையிலே எங்களை ஒரு பாடத்தை கேட்க செய்தீர். இன்னுமாய் தகப்பனே, நீர் எங்களுக்கு என்ன ஒரு ஆதாரத்தை இந்த ஒரு 2ஆம் பகுதியில் வைத்திருக்கிறோ அதை நாங்கள் கேட்க எங்களுக்கு தேவையான பரிசுத்த ஆவியை எங்களுக்கு கொடுத்து எங்களை இந்த பாடத்தை கேட்க செய்யுங்கப்பா. அதை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ள அதை எங்களுக்கு பயன்படட்டும். தகப்பனே, இந்த ஒரு பாடத்தை கூட எடுக்கக்கூடியதான ஒரு சகோதரர் கூட உம்முடைய வார்த்தைகளை அவர் வெளிப்படுத்தும்படியாகவும் உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் இந்த ஒரு பாடம் எங்களுக்கு கிடைப்பதாக இருப்பதாக இந்த ஒரு தாழ்மையான விண்ணப்பத்தை கூட எங்கள் இரட்சகரும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுதல் செய்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஜெபம் செய்த சகோதரருக்கு நன்றி. தேவனை அறிவதற்கு 11 படிகள் என்ற தலைப்பின் கீழே தேவ செய்தியை வழங்கும்படியாக சகோதரர் ஸ்டீபன் அவர்களை சபையின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, இன்ற நாளிலும் தேவன் நமக்கு இப்படியாக வாய்ப்பு தந்த தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நன்றிகளை சொல்லிக் கொள்ளலாம். மற்றும் இந்த ஒரு அடியனுக்கு தேவன் இப்படி கொடுத்த வாய்ப்பை என்னுடைய சுய ஒரு மேட்டிமைக்கு நான் எந்த ஒரு வார்த்தையும் பேசாதபடிக்கு என் வார்த்தைகள் எல்லாமே தேவனுடைய நாம மகிமைக்கு மட்டுமே சேரும் என்று இந்த ஒரு பாடத்தை கூட பார்க்கலாம். முதல்ல இந்த பாடம் எங்கத்துலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, பிலிகிரிம்ஸ் எக்கோ அப்படின்ற இந்த ஒரு ஃபெய்த்ஃபுல் பிலிகிரிம்ஸ் இந்த ஒரு புக்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இந்த புக்குடைய ஆத்தர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கார்லஸ் அகன்சிக். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா எழுதப்பட்ட ஒரு புக்கு. இந்த புக்கில் வந்து 100 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதில் முதல் சப்ஜெக்ட் தான் இது. இவரை குறித்து ஒரு ப்ரீஃபேவில் கொடுத்துருக்காங்க. பிரதருடைய வாழ்க்கையை வந்து நம்ம படிக்கும்போது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னாக்கா அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஊழியங்கள் செய்து கொண்டு வரும்போதே அவருடைய ஸ்பைனல் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ரோக் ஆகிடுது. ஸ்ட்ரோக் வந்தால் என்ன ஃபுல் பாடி அவரது என்ன ஆயிடுதுன்னா வேலை செய்யாமல், ஆனாலும் வீல் சேர்லேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவருடைய ஊழியங்களை அதிகமாக செஞ்சுருக்கிறாரு. முழுக்க தன்னுடைய மனைவி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவருடைய ஊழியத்துக்கு ரொம்ப பக்கபலனாக இருந்து என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க கூட நம்ம பார்க்குறோம். இது ஒரு அவுட்லைனு. ஸோ பாடத்தை நம்ம தலைப்பில் முதல்ல பார்க்கும்போது பிரதர் எப்படி கொடுத்துருக்காரு, 11 ஸ்டெப்ஸ் டு நோயிங் காட் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. இது அப்படியே தமிழில் மொழிபெயர்க்கும் போது தேவனை மேலும் நன்றாக அறிந்து கொள்ள 11
படிநிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாடத்துக்கு ஆதார வசனம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். நம்மள எல்லாரும் தேவனை நன்றாக அறிந்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா நம்முடைய பதில் என்ன சொல்லுவோம்? புரியல வித? கொஞ்சம் தான் அறிஞ்சிருக்கோம், கரெக்டு. ஆனாக்கா இப்போ எக்ஸாம்பிள் எங்கள் அப்பா யார் என்னை கேட்டாக்கா நான் என்ன பண்ணுவேன்? எங்கள் அப்பா பற்றி என்னென்ன வேலை செஞ்சார், எங்கள் அப்பாவுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, எது சாப்பிடுவார் எது சாப்பிட மாட்டார், வேலைக்கு எத்தனை மணிக்கு போவார் எத்தனை மணிக்கு வருவாருன்ற ஃபுல் டீட்டெயில் என்ன பண்ணுவோம்? சொல்லுவோம். ஆனால் நம்ம தேவனுடைய குமாரர்களாக அழைக்கப்பட்டிருக்கோம்னா நம்ம அப்பா பற்றி கேட்கும்போது நம்முடைய வார்த்தைகள் இல்லை நம்ம அப்பா பற்றி ஸ்டேட்மெண்ட்டுன்னு கொடுப்போம் இல்லையா? அது எப்படி கொடுப்போம்? தேவன் யார்? நம்ம கூட ஒரு 9வது இல்லை 8வது படிக்கும் போது கூட எங்கள் அப்பாவை கேட்டிருப்பேன், தேவன் எங்கே இருக்கிறாரு, என்ன சாப்பிட்றாரு, தூங்குறாரா, என்ன ட்ரெஸ்ஸு போடுறாரு, என்ன வேலை செய்கிறாரு, இல்லை தேவனை படித்தது யாரு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? கேள்விகள் மேலே கேள்வி கேட்கும். இப்போ அந்த விதத்தில் நம்மளுடைய தேவன் யாரு? புரியல? மனிதரில் இந்த வசனம் ஓகே, நான் கேட்குறேன் தேவன் யாரு, எப்படிப்பட்ட தேவன்? நம்ம அவருடைய பிள்ளைகள்னு சொல்லிட்டோம்னா என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்? தேவன்னா என்ன சொல்லுவோம்? எல்லாருமே அவருடைய குணத்தை தான் சொல்லுவோம் தவிர அவர் எப்படி இருக்கிறாரு, என்ன பண்ணுறாரு, என்ன சாப்பிட்றாரு, ஒரு ரொட்டீன் பேஸ் என்னன்றது யாராலும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் பிரதரு இந்த பாடத்தை கொடுக்கும்போது என்ன பண்ணுறோன்னா தேவனை நம்ம பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னா மேலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது சில விஷயங்களை வந்து பிரதரு கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஆக்சுவலி இந்த 11 ஸ்டெப்ஸை நம்ம இன்னைக்கு பார்க்க முடியாது. மிஞ்சி போனால் ஒரு ஸ்டெப்பு இல்லை 2 ஸ்டெப்பு தான் நம்ம பார்க்க முடியும். இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு 3 ஹவர்லேருந்து 4 ஹவர் வேணும். ஆனால் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட காலவகாசம் 1 ஹவர் தான். இப்போவே 11:30 ஆயிடுச்சு. நான் 12:30க்குள்ளே ஹேண்ட் ஓவர் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ ஷார்ட் பண்ணணுமோ அவ்வளோ ஷார்ட் பண்ணிடுறேன். மெயினான ஒரு விஷயத்தை ஒண்டி உங்கள் மத்தியத்தில் ஷேர் பண்ணுறேன். ஆனால் இந்த தேவனை பற்றி நம்ம அறிஞ்சிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பாடத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அவுட்லைன் ஒண்டி நம்ம பார்க்கலாம். ஏன்னா பிரதர் கூட ஒரு அவுட்லைன் கொடுக்குறாரு. எப்படின்னு பார்க்கும்போது தேவன் இந்த மூவியோட டைரக்டராக இருக்கிறாரு. அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மூவிக்கு யார்? ஹீரோவா இருக்கிறாரு. சபை யாருன்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோனி. அதே மாதிரி சாத்தான் யாருன்னு கேட்டால் வில்லனு. யாருக்கு? தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் சாத்தான் வந்து வில்லனாக இருக்கிறான். அதே போல் ஃபாலன் ஏஞ்சல் வந்து அவனுடைய அடியாட்களாகவும் இருக்கிறாங்க. கீழே இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தா இந்த உலக ஜனங்கள். இவங்களுக்கு எந்த ஒரு காரியமும் தெரியாமல் என்ன இருக்கிறாங்க, ஏதோ ஒரு வழியில் நடந்துட்டு போகிறாங்க. இது ஒரு அவுட்லைனை நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த ஒரு மூவியில் முதல்ல வாய்ப்பு கொடுக்கப்பட்டது யாருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துடைய மனவாட்டியாக கொடுக்கப்பட்ட வாய்ப்பு யாருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் தான். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த வாய்ப்பை எழுந்துட்டாங்க. இப்போ அந்த வாய்ப்புக்கு நம்ம பிள்ளைகளாக வந்து முடிஞ்சிருக்கோம். ஆனால் எந்த அளவுக்கு நம்ம தேவனை அறிஞ்சிருக்கோம் அப்படின்றது நம்ம இந்த பாடத்து முடிவில் பார்க்கலாம். ஸோ ஒரு ஓவராலாக தேவன் டைரக்டர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஹீரோ, ஹீரோனி சபை மற்றும் சாத்தான ஒரு வில்லனாக இருக்கிறான், ஃபாலன் ஏஞ்சல் மற்றும் இந்த வேர்ல்ட்லி பீப்பிள். ஸோ இது ஒரு இமேஜை வச்சு நம்ம ஒரு பாடத்தோட கன்க்ளூஷன் பண்ண லாஸ்ட்டில். இதுக்கு முன்னாடி சாத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், தேவனுடைய வில்லனாக காட்டுறோம்னு சொல்லி பார்க்கும்போது அவன் தான் என்ன பண்ணுறான், தேவன்கிட்ட ஒரு சேலஞ்ச் கூட போடுறான். என்ன பண்ணுறேன், நான் வானத்துக்கு உயர்வாக உங்களுடைய அம்மா என்ன பண்ணுறேன், நான் உட்காடுறேன் அப்படின்ற ஒரு வசனம் கூட எசேக்கியேல்ல இருக்கு. 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிக்க வேண்டாம். இப்படியாக இவ்வளோ வசனங்கள் இருக்கு. சாத்தான் தேவன்கிட்ட கொடுத்த ஒரு நேரடியான ஒரு சேலஞ்ச் கூட நம்ம பார்க்குறோம் சகோதரர். சரி, இதுதான் ஒரு அவுட்லைனு. இதை மைண்டில் வச்சு இந்த சப்ஜெக்ட் நம்ம கேட்கும்போது நம்ம தேவனை எப்படி புரிஞ்சிருக்கோம், இனி வர காலத்தில் தேவனை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு பாடமாக ஒரு உதவியாக கூட இருக்கும்னு சொல்லி பார்க்குறோம். இந்த ஒரு பாடத்துக்கு தலைப்பாசனம் கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீ அனுப்பினவரான இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். பாருங்களேன், என்ன வருதுன்னா ஒன்றாக மெய்தேவனாகிய உம்மையும் நீ அனுப்பியாகிய இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன் சொல்லிட்டா நம்ம வேதத்தில் படிக்கும் போது யாரை பற்றி முழுக்க அறிஞ்சு கொள்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம அறிஞ்சு கொண்டிருக்கோம். 4 காஸ்பலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் நம்மளுக்கு என்ன அவருடைய வாழ்க்கை 33 வருஷத்துடைய ஹிஸ்டரி வந்து நமக்கு கொடுக்குதான்னு சொல்லி பார்ப்போம். ஆனால் தேவனை பற்றி மேலே கொடுக்கப்பட்ட ஒன்றான மெய்தேவனை அறிவது அப்படின்னு சொல்லும்போது தேவனை நம்மள அறிஞ்சுக்கிறோமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன சொல்லிட்டோம், தெளிவான அறிவியல். சில வாரத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரர் எடுக்கும்போது என்ன சொல்றாரு, தேவன் இருக்கிறாருன்னா தெரியல. நம்ம என்ன சொல்றோம், நார்த் போல இருக்காரு அப்படின்னு சொல்றோம். நார்த்ல போயிட்டு நம்ம டிராவல் பண்ணோம்னா தேவன் பார்க்கணுமா அப்படின்னு கேட்கும்போது முடியாது. தேவன் இதுதான் பிளேஸ்னு நம்மளால சொல்ல முடியாது. இதுல இருக்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இந்த பிரதர் எழுதும்போது
தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எது மூலமா நம்மளுக்கு விளக்குறாருன்னா ஒரு யூனிவர்ஸை வச்சு விளக்குறாரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்றா, ஒரு 7 கேள்வி என்ன பண்றாருன்னா இந்த ஒரு பாடத்துக்கு வைக்கிறாரு. இந்த 7 கேள்வி மூலமா இந்த பாடத்தை என்ன பண்றா கொண்டு செல்றாருன்னு சொல்லி பார்க்கணும். முதல் கேள்வி என்னன்னா, how do we know him? தேவனை நம்ம எப்படிப்பட்ட விதத்தை அறிந்திருக்கிறோம்? do we know God personally? நமக்கு தனிப்பட்ட முறையில் தேவனை தெரிஞ்சிருக்கிறோமா? தேவனை புரிஞ்சுக்கணுமான்னு அதே ஒரு விஷயம் இல்ல. பர்சனலா தேவனை நம்ம தெரிஞ்சிருக்கிறோமா அப்படின்னு கேட்டோம்னா, பர்சனலா ஒரு ஃப்ரெண்டோ இல்லை நம்ம என்ன பண்ண முடியாது, பர்சனலா தெரிஞ்சுக்கொள்ளவும் முடியாது. do we know him as a friend, as one we can talk to? இப்போ நம்மளுடைய ஸ்நேகிதனுக்கு ஏதோ ஒரு பேசணும்னாக்கா ஃபோன் பண்ணி என்ன பண்ணிடலாம், பேசிடலாம். அந்த மாதிரி தேவன்கிட்ட ஏதாவது ஃப்ரெண்ட்லியா பேச முடியுமா நம்மள்ட்ட அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது பார்க்கலாம். எப்படி பேசலான்றது இருக்கு, ஆனா பேச முடியுமா இப்போ ஃப்ரெண்டு கிட்ட அப்படின்னும் போது யாராலையும் பேச முடியாது. as one who can related to us அப்படின்னும் போது தேவனை வந்து நம்மள்ட்ட ரிலேட்டடா பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கூட அது கூட ஒரு கேள்விதான். as one who can relate to us, இவரை நம்ம கூட சம்பந்தப்பட்டு பேசலாமா, தேவனை நம்மளும் சம்பந்தப்படுத்தி பேசலாமா? 5வது ஒரு கொஸ்டின். 6வது கொஸ்டின், how do we search unsearchable? அவரை தேடவே முடியாத ஒரு பொருளை எப்படி நம்ம தேட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு how can we hope to know God? தேவன் மேல நம்ம தெரியவே இல்லை, அவரை ரீசர்ச் பண்ணவே முடியல போது எப்படி தேவனை நம்பிக்கையா நம்ம தேட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 7 கேள்வி என்ன பண்றாருன்னா அந்த ஒரு பாடத்துக்கு வச்சுட்டு அந்த பாடத்தை நகர்ந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ல படிக்கலாம். அந்த 7 கேள்விகள் இங்க இருக்கு, ஒன்லைன் படிக்கலாம் சிஸ்டர். நாம் அவரை எவ்வாறு அறிந்து கொள்ளுவோம்? நாம் தேவனை தனிப்பட்ட முறையில் அறிந்திருக்கிறோமா? நாம் அவரை ஒரு நண்பராகவும் நாம் பேசக்கூடியவராகவும் அறிந்திருக்கிறோமா? நாம் தொடர்பு கொள்ளக்கூடியவராக அவரை அறிந்திருக்கிறோமா? நம்ம தொடர்பு கொள்வதாக அறிந்திருக்கிறோமா? நம்மோடு தொடர்பு கொள்ளக்கூடியவராக அவரை அறிந்திருக்கிறோமா? ஆராய முடியாதவரை நாம் எவ்வாறு ஆராய முடியும்? ஆராய முடியாதவரை எப்படி பார்க்க முடியும்? தேவனை அறிந்து கொள்ள நாம் எவ்வாறு நம்பிக்கை கொள்ள முடியும்? தேவனை அறிந்து கொள்ள எவ்வாறு நம்பிக்கை கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் இந்த 7 கேள்வி வச்சுட்டு அப்படியே கீழே எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, அவருடைய கிரியேஷன் வச்சுட்டு என்ன பண்றாருன்னா, தேவனை நம்ம அறிஞ்சு கொள்ள ஒரே ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது. எதுனா ஜோப்ல தான் என்ன பண்ண முடியும், தேவனை நம்ம கிளீனா அறிஞ்சு அவருடைய கிரியேஷனை வச்சு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்றாரு. இது படிக்கலாம். நாம் தேவனை உண்மையாக அறிந்திருக்கிறோமா அல்லது தேவனை பற்றிய தகவல்களை மட்டும் அறிந்திருக்கிறோமா? தேவனை உண்மையா அறிஞ்சிருக்கிறோமா இல்ல அவருடைய தகவல் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ஓடி தான் நம்ம அறிஞ்சிருக்கோம். இவற்றுக்குள் பெரிய வித்தியாசம் உள்ளது. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம். தேவனை புரிஞ்சுக்கிறதுக்கும் அவர் என்ன பண்ணலாம், அவர் வச்ச விஷயத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறதும் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்றாரு. அவரை படைப்பாளராக நாம் அறிந்திருக்கலாம். அவர் கிரியேட்டரா தான் நம்ம பண்ணிருக்கோம், ஒரு அறிஞ்சிருக்கோம். அவருடைய படைப்பின் அதிசயங்களையும் அவர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் என்பதையும் காணலாம். பாருங்க, அவர் எவ்வளவுப்பட்ட அதிசயமான தேவன், எவ்வளவு பிரமிக்கத்தக்க தேவன், அவர் எப்படி தான் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா அவருடைய கிரியேஷன்ஸை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். சொல்லுங்க கிரியேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எதெல்லாம் கிரியேட் பண்ணிருக்காரு நம்ம மைண்ட்ல வரும்போது ரொம்ப விஷயங்களுக்கு நம்ம ஒண்ணா பார்க்கலாம். முதல்ல நம்ம எடுக்கும்போது கிரியேஷன் எடுத்தோம்னா முதல்ல யார் படிச்சாங்க? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காரு, முதல் கிரியேஷன் பண்ணியிருக்காரு. அதே போல தேவதூதர்களையும் பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக பண்ணியிருக்கும் போது பாருங்களா, நெக்ஸ்ட் கிரியேஷன் எதை பண்றான்னா, இந்த பூமி என்ன பண்றான்னா தன்னுடைய உள்ளங்கையில வரைந்திருந்தாங்கன்னா எப்படியெல்லாம் ஒரு விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வந்து படிக்கும் போது பண்ணும்போது மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட நாலேஜ்ல அவன் என்ன சில விஷயம் கண்டுபிடிச்சு சொல்லிருக்கான். ஆனா அதுக்காக பேர் அவனுக்கு மெயின் கொண்டு எக்ஸாம்பிள் எப்படின்னா ஒரு கண்டுபிடிச்சா அவர் பேரை வச்சுருவாரு, இல்லை தன்னுடைய பேர் வச்சுவாரு, இல்லைன்னா தன்னுடைய நாயுடைய பேர் அப்படி அந்த யூனிவர்ஸ் பேருங்க வச்சுக்காங்க. ஆனா தேவன் இவ்வளவு மகிமையான ஒரு விஷயத்தை படிச்சிருக்காருன்னா தேவனுக்கு ஒரு கணத்தை கொடுக்கணும்னா அந்த விஷயத்துல மனுஷன் என்ன பண்ணிட்டான், அவன் வந்து போயிட்டான்னு சொல்லி கொடுப்பாரு. அந்த விஷயத்துல அந்த வசனம் அது ஒரு விஷயத்தை படிக்கலாம் சார். மனுக்குலத்துக்காக அவர் அமைத்த திட்டத்தையும் அதன் அழகையும் காணலாம். மனுக்குலத்துக்காக ஒரு திட்டத்தை போட்டிருக்காரு, ஒரு காரியத்தை செஞ்சிருக்காரு. சரி, மனுக்குலத்துக்கு ஒரு திட்டம் போட்டவர் என்ன போட்டிருக்காரு? மனுக்குலத்துக்கு திட்டம், மனுக்குள்ள எங்க வாசம் செய்யறோம், பூமியில வேலை வாசம் செய்யறோம். பூமியில வாசம் செய்யறோம். ஏன் இவ்வளவு விஷயம் மனுஷன் வாழ்றது எது அதிகம் உயிர்வா இருக்குன்னா பூமின்னு சொல்லிட்டாரு. பூமியில 45% எதுதான் இருக்கு, தண்ணி இருக்கு. 25% நிலம் இருக்கு. அப்படி இருக்கும்போது 25% இங்க போகிற இடங்கள் இருக்கு, இன்னும் வெட்டாந்தல் இருக்கு, காடுகள் இருக்கு, மலைகள் இருக்கு, மனுஷன் வாழ முடியாத இடங்களா இருக்கு. இவ்வளவு இருக்கும்போது இவ்வளவு யூனிவர்ஸ், இவ்வளவு ஸ்டார்ஸ், இவ்வளவு கேலக்சிஸ், இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஒரு யூனிவர்ஸ் எப்படி இயங்குதுன்றது ஒரு மனுஷனால புரிஞ்சுக்கிறது கூட என்ன இல்லைன்னா அவனோட புரியலையா. இப்போதான் ஜஸ்ட் ஒரு இந்த ஒரு பிளாக் ஹோலை வச்சு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கான். இப்போ ஒரு 4 நாளுக்கு முன்னாடி தான் ஒரு இன்ஃபர்மேஷன். இது ஆக்சுவலி வந்து 2 பிளாக் ஹோலா இருக்குது. சுத்தி ஒரு பெரிய இது மூலமா வந்துருக்கா அநேக பூமிகள் அநேக நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னா அப்படியே வருது. சரி, இதெல்லாம் பண்ணி தராங்க. மனுஷன் வாழ்றது பூமி போதுட்டாரு, தேவன் மனுஷன் வாழ்றது பூமி போதும் இதெல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. பாருங்க, அது இது ஆக்சுவலி எதுன்னு தெரியல உங்களுக்கு. சாட்டன் முடியாது அது சுத்தி போற அந்த கோள்கள் இது ஆக்சுவலி டெஸ்ட் ஆகுது. ஆனால் எவ்வளவு ப்ரொடெக்ஷன் இருக்குதுன்னா அவ்வளவு ப்ரொடெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். சரி, இப்படி இருக்கும்போது பாருங்க, எக்ஸாம்பிளுக்காக ஒரு சில விஷயங்கள் பார்த்தது. இந்த சூரியன்ல பூமி எவ்வளவு பூமி பிடிக்கும் தெரியுங்களா? சூரியன் உள்ள இந்த சூரியன் உள்ள 10 லட்சம் பூமி என்ன பண்ணலாம் போட்டாக்கா ஃபில் ஆகுன்றாங்க. ஆக்சுவலி கூகுளில் பார்க்கும்போது 9,30,000 9,00,000 60,000 சொல்றாங்க. ஆக்சுவலி எக்ஸாக்டா சயின்டிஸ்ட் 10 lakhs கூட என்ன பண்ணலாம், பூமியை அதுக்குள்ள டம்ப் பண்ணி வைக்கலாம். அவ்வளவு கெப்பாசிட்டினா இருக்கு சன்ல இருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ சன்னுக்கு வேண்டியதுன்னா இந்த சன்னை பிளாக் ஹோல்ல போட்டோம்னா எவ்வளவு சன்னை பிளாக் ஹோல்ல போடலாம்னாக்கா அந்த கவுண்ட் எல்லாம் படிக்க கூட முடியல. ஏன்னா இங்க இருக்க இங்க இருக்கு அந்த கவுண்ட் எவ்வளவு வருதுன்னே தெரியல. அது லிட்டரல் ட்ரில்லியன் மில்லியன் ஏதோ போயிட்டே இருக்காது, வாயில கூட வரமாட்டேங்குது. ஆனா மீன் என்ன பண்ணுன்னா பெரிய மீன் இது சாப்பிட்ற சாப்பாடு தான் அந்த ஒரு மெயிலுக்கு வந்து என்ன ஆகும்னா ஃபீட் ஆகும். அது ஒரு ஆர்கனால அட்டாச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, ஏன் இப்படியெல்லாம் தேவனு சில விசித்திரமான காரியங்களெல்லாம் படிச்சிருக்காரு பாருங்க. இது இவ்வளோ க்யூட்டா இருக்குது.
ஆனால் எவ்வளோ வெனம்னாக்கா ரொம்ப விஷம் வாய்ந்த இது நம்ம போது ஸ்பீஷஸ் போது இது ரொம்ப விஷமான ஒரு ஸ்பீஷஸ். ஏன் இப்படி படிச்சிருக்கணும் தேவன்? சபை இது எப்படி சபைக்கு ஆகும்போது? இது சாப்பிட்றதுக்கும் யூஸ் ஆகாது நம்மளுக்கு. கண்டிப்பா. ஏன் இந்த தேவன்லாம் கொடுக்குறாருன்னு சொல்லி பார்க்கும்போது, தேவன் மேலே நம்மளுக்கு என்ன இல்லைனாக்கா பயமே இல்லை. எப்போத்துலன்னா சபையா வந்துட்ட பிறகும் நம்மளுக்கு பயமே விட்டு போச்சு. பாருங்களேன், காலையில் பாட்டு கூட பாடினோம். எப்படி பாடணுன்னாக்கா அந்த பாட்டு பாடும்போது சீரியஸாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு தேவனுடைய பிரதர் லாஸ்ட் டைம் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கும்போது கூட தேவனுடைய சந்நிதியில் நிற்கும் போது நம்ம மைண்ட் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா, தேவன் முன்னாடி உக்காந்து நிற்கிறாரு, நம்ம அவர் கீழே இருக்கிறோன்னு சொல்லிட்டோம்னா தேவனுக்கு உண்டான பயபக்தி நம்மளுக்குள்ளே இருக்குதா? அந்த மரியாதை தேவனுக்கு கொடுக்குறோமா? பாட்டுன்னு 5 பேர் பாடுவாங்க, அவர் பிரதர் கீபோர்டு வாசிக்கிற நம்ம என்ன பண்ணல, அதுக்கு ரிதமாகவே போமானுங்கிற ஏதோ ஒரு பாட்டை பாடினுக்கிறோம். அது ஒரு லைனே இல்லை பாருங்களேன், நம்மள்ட்ட ஒரு யூனிஃபார்மே இல்லை. அந்த பயபக்தி பாபிலோனில் இருந்த பயபக்தி நம்மள்ட்ட இப்போது ஒரு சபையாக வந்துட்ட பிறகுனா இல்லை, அந்த பயபக்தி இல்லை. ஏன் அவ்வளோ படிப்புன்னா இவ்வளோ விஷயங்கள் கிரியேட்டரை நம்ம பார்க்கும்போது தேவன் மேலே என்ன இருக்குன்னா பயனோட கூடிய அன்பும் இருக்கணும், பயபக்தியோடு இருக்கணும். அதுக்காக தான் தேவன் இவ்வளோ கிரியேஷன் நம்மளுக்கு பண்ணிச்சு. இது மூலமாக என்ன பண்ணுறாருன்னா நம்மளுக்கு பாடங்களை கொடுக்குறாரு. பாருங்களேன், நீங்கள் இந்த பூமியில் எதுவுமே இல்லாத ஒரு டஸ்ட்டு, இந்த டஸ்ட்டில் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னும் போது இந்த டஸ்ட் நம்ம ஈஸியாக பேசிடுறோம். எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஒரு கடைக்கதுன்னு வச்சுக்கோங்க, வியாபாரி 1 கிலோ மாவு கோதுமை மாவு எடை போட்டு கொடுக்கும்போது அவர் மேலே சிந்தி இருக்கும் தெரியுங்களா? அப்போ கட்டும் போது நான் அந்த தராசு மேலே அந்த தூசி மாவு விழுந்துடும். அவர் திரும்பி அந்த தூசி தட்டி என்ன பண்ணுவார், பேக்கில் போட்டு வைக்குவாருங்களா? அது போட மாட்டார், அவ்வளோதான், அந்த டஸ்ட்டு வேஸ்ட்டு. ஆனால் அந்த மாதிரி நிலைமையில நம்ம இருக்கிறோம். அது என்ன பண்ணுறாருன்னா தட்டி எடுத்து க்ளீனாக என்ன பண்ணுறாரு, பேக் பண்ணுறாரு. நம்ம பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாருன்னா அவருடைய மகத்துவம் அவருடைய அருமையும் அவருடைய அன்பை நம்ம என்ன பண்ணல இது வரைக்கும் புரிஞ்சுக்கொள்ள. அந்த பயபக்தி நம்மளுக்குள்ள கொஞ்சம் கூட இல்லை. அந்த கொஞ்சமாக இருந்துச்சுன்னா நம்மள்ட்ட தேவனுக்கு உண்டான பயபக்தி இந்த சந்தேகி வந்துட்ட பிறக்கும் அவர் என் கூட வந்துட்டார், தேவன் வந்து உக்காந்துட்டாருன்னு சொல்லும்போது அந்த டைமுக்கு நம்ம வந்துடுவோம். ப்ளஸ்ஸு அந்த மைண்ட் செட்டப்பில் நம்ம இருக்கும். தேவனே முன்னாடி உக்காந்துருக்கிறாரு, நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவர் பண்ணக்கூடாது. அப்படின்னு வரும்போது நம்ம மனசாட்சி தான் நம்மளுக்கு சொல்லணும். நம்ம ஏதோ பேசுகிறாங்க இவங்க சொல்கிறதால நம்ம அப்படின்னு இல்லை. தேவன் இவ்வளோ பிரமிக்கத்தக்க ஒரு படைப்புகளை படிச்சிருக்காருன்னா நம்முடைய வாழ்க்கை முறைகள் என்ன பண்ணணும், மாறணும். பாருங்களேன், அந்த ஒரு கிரியேஷன் வச்சு நம்மளுக்கு புத்திகளை சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, வேர்ல்டு அனிமல் எடுத்துட்டோம்னா இதில் பாருங்கள் எதுனா மேட்ச் ஆகிற மாதிரி தான், ஒன்றுக்கு ஒன்று டிஃப்ரெண்ட்டு, ஒரு குணத்துக்கு ஒரு குணம் டிஃப்ரெண்ட் ஆகுது. எவ்வளோ இருக்குது பாருங்களேன். வானத்தில் பார்த்தா அப்படி இருக்குது, கடலில் பார்த்தா இப்படி இருக்குது, பூமி நிலங்கள் இப்படி இருக்குது. அதே மாதிரி பறவைகள்னு எடுத்துட்டிங்கன்னா நம்ம இன்னும் பார்க்காத பறவைகளெல்லாம் இருக்குது. இப்போ ரீசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த பறவைகளுடைய குணலட்சணம். ஒரு பேர்டு இருக்குது, நீங்கள் எதுனா வண்டி சவுண்டு போட்டாலும் அந்த வண்டி சவுண்டு என்ன பண்ணுது, ரீக்ரியேட் பண்ணுது. இப்போ புல்லட் கன்னில் ஷூட் பண்ணுறாங்கன்னா அந்த ஷூட் சவுண்ட் என்ன பண்ணால் ரீக்ரியேட் பண்ணுது. ஒரு மனுஷன் பேசுகிறேன்னா அதே கிரியேட் பண்ணுது. அப்படி இருக்கும்போது தேவன் இப்படியெல்லாம் அதுக்கு ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு படைப்பை படிச்சிருக்காருன்னா நம்ம தேவன் யாருன்றது இது மூலமாக தான் கற்றுக்க முடியும். நம்முடைய தகப்பன் யாருன்னு பாருங்க. இதெல்லாம் படித்த தேவனுக்கு மனுஷன் என்ன தெரியுமா நம்புகிறான், சூரியன் தான் என்னுடைய கடவுள், சந்திரன் தான் என்னுடைய கடவுள், யானை தான் என்னுடைய கடவுள், மாடு தான் என்னுடைய கடவுளை கிரியேட்டரை விட்டுட்டான். அந்த கிரியேஷனை வச்சு என்ன பண்ணுறான், அவன் என்னுடைய கடவுள்னு சொல்லிட்டு எவ்வளோ பயபக்தியாக இருக்கிறான்னா அதுக்கு அவ்வளோ பயபக்தியாக இருக்கிறான். அந்த சில விஷயங்கள் அவன் செய்யும்போது உண்மையாக இருக்கிறான். ஃபாஸ்டிங் இருக்கணும்னா மண்டே ஃப்ரைடே சாட்டர்டே நான் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, ஏன்னா என் கடவுளுக்கு பிடிக்காது. ஒரு இந்து ஒரு தேவனே அறியாத ஜனங்களை அப்படி இருக்கும்போது தேவனை அறிஞ்ச ஜனங்கள் நம்முடைய குணலட்சணம் இருக்கணும், நம்மளுடைய காரியங்கள் எப்படி இருக்கணும். நம்ம அறிஞ்சிருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லிட்டு ஒன்றும் யூஸ் ஆகாது. தேவனுடைய பிள்ளைகள்னா தேவனை பற்றி தெரிஞ்சா வேண்டி தான் அவருக்கு பிள்ளைகளாக இருக்க முடியும். தேவனை பற்றி தெரியாமல் புள்ளன்னு சொன்னீங்கன்னா எந்த ஒரு காரியமும் இருக்காது. பிரதர், நான் உங்களை யாரும் சொல்ல, எனக்கு அந்த பிரதர் அந்த சப்ஜெக்ட் படிக்கும் போது எனக்கு உண்டான ஒரு விஷயத்த ஃபீலிங்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பாருங்களேன், இவ்வளோ பிரமிக்கத்தக்க காரியங்கள் பண்ணிட்டாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா சகோதர மதியத்தில் சில கசப்புகளை வந்துட்டோம்னா என்ன பண்ணிடுறோம், அவரை வெறுக்கிறோம். பாருங்கள், நம்ம தேவனுக்கு விரோதமாக எவ்வளோ காரியங்கள் பண்ணின்னு இருக்கிறோம். தேவன் ஒரு அளவு கூட என்ன பண்ணல, நம்மளை வெறுக்கல, நம்மளை தள்ளி விடல. அதான் சொல்கிறாரு இங்கே பிரதர் எப்படி எழுதுறாருன்னா, இவ்வளோ பிரமிக்கத்தக்க காரியங்கள் பண்ண தேவனுக்கு நமக்குள்ள என்னன்னு சொல்லிட்டாருன்னா என்னை போல நம்மை போல ஒரு கிரியேட்டர் பண்ணலான்னாக்கா ஒரு குணலட்சணம் நமக்குள்ள வச்சுட்டாருன்னா எல்லா குணங்களும் நம்மளுக்கு இருக்கும்போது எல்லாமே இருக்கணும். பயபக்தி இருக்கணும், அன்பு இருக்கணும், சகோதர மத்தியில் ஒரு
கூட்டம் இருக்கணும். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, ஏதோ சபை வாய்ப்பு வந்துட்டா தேவன் நம்மளுடைய பாவத்தை மன்னிச்சிட்டாரு அப்படின்னும் போது அந்த ஒரு பயம்ன்றது பக்தின்றது நமக்குள்ள கம்ப்ளீட்டாக போயிடுது. இந்த கிரியேஷன் மூலமா தேவன் இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நமக்கு சொல்றாரு. சரி, வானத்தில் பார்த்துட்டோம், கடல்ல பார்த்தாச்சு, அனிமல்ஸும் பார்த்தாச்சு, பேர்ட்ஸும் பார்த்தாச்சு. இந்த சின்ன ஒரு பூச்சி இது காரியத்தை கேட்டு கூட நம்ம ஷாக் ஆகிட்டோம். ஏன்னாக்கா இந்த குளவி என்ன பண்ணுதுனாக்கா தன்னுடைய முட்டை விடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுதுன்னா ஒரு பச்சை பசைன்னு ஒரு புழுவை, நல்லா தடிமாக இருக்கிற நல்லா ஆரோக்கியமாக இருக்கிற புழுவை என்ன பண்ணோம் சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணோம் தன்னுடைய கொடுக்குனால என்ன பண்ணோம் அதுக்கு அந்த விஷயத்தை என்ன பண்ணோம் தன்னுடைய தலையில் என்ன பண்ணோம் போட்ட உடனே அதுக்கு என்ன ஃபுல் பாடி வந்து ஸ்பைனல் கார்டு போயிடும், ஒர்க் ஆகாது, எதுவுமே ஆகாது, ஆனால் உயிரோட தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணால் அதை தூக்கிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் ஒரு சவுத்தில் நம்ம வீட்டிலலாம் பார்க்குவோம், அந்த மண்ணில் என்ன பண்ணியிருக்கோம் ஒரு கூடை கட்டியிருக்கோம். அதுக்குள்ளே அந்த புல்லுவை வச்சுட்டு என்ன பண்ணால் அந்த முட்டைகளை அதுக்குள்ளே விட்டுட்டு இது போயிடும். அப்போ அந்த முட்டையிலேருந்து அந்த திரும்பி அந்த சின்ன குழந்தைங்களாம் வரும்போது என்ன பண்ணால் அந்த புழுவை சாப்பிட்டு அது மூலமாக என்ன நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் அது ஃபாலோ பண்ணும். அந்த கூண்டு உடச்சிங்கன்னா எப்படி இருக்குன்னா இந்த புழு இப்படி தான் இருக்கும், இந்த ஷேப்பில் ஃபுல் ட்ரை ஆகி அதுக்குள்ளே இருக்கிற மினரல்ஸ் ஆப்மா ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே அதை சாப்பிட்டு அது என்ன ஆகிடும்னா வளர்ந்து போயிடும். பாருங்களேன், ஆகாயத்திலும் இவ்வளோ பிரமிக்கத்தக்க காரியங்களை செஞ்சு வச்சுட்டாரு. அதே போல் பூமியில் கடலில் மற்றும் அனிமல்ஸ் இந்த ஒரு சின்ன சின்ன ஸ்பீஷியஸ் எடுத்தால் கூட எப்படி இருக்குன்னா இவ்வளோ இருக்குது. இன்னும் தாவரங்கள் நம்ம போடல, ஆனால் ஹியூமன்ஸ் எல்லாம் எடுத்தோம்னாக்கா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. ஒரு நாள் தேவனுடைய கிருபை தான் ஹியூமன்ஸை பற்றி நம்ம ரீசர்ச் பண்ணலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். சரி, இதெல்லாமே பண்ணிட்டு யாருக்காக வச்சுட்டாருன்னா நம்முடைய மூளையை அண்டர்ஸ்டாண்ட் எவ்வளோ தான் பண்ணோன்னா கொஞ்சம் தான் பண்ணோம், கெப்பாசிட்டி கொஞ்சம் தான். எவ்வளோ மில்லிகிராம் இருக்குது தெரியுங்களா நம்மளது பிரெயின்? அறிவுதா 600 1300 1400 கிராம்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. 1.5 கிலோ கிட்ட நியர்பை மனுஷனுடைய மூளை இருக்கும் அப்படின்றாங்க. ஆனால் இந்த மனுஷனுடைய மூளையில் கெப்பாசிட்டின்றது கொஞ்சம் தான். பாருங்களேன், இப்போ பற்றி வெறும் கிரியேஷன் நம்ம ஒரு ஸ்பேஸ்ன்னு எடுத்துட்டோம்னா இப்போ ஸ்பேஸ் நம்ம மைண்டுக்கு என்ன ஆகிடும் வந்துடும், கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அது எவ்வளோ நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்? சூரியனுக்குள்ளே 10 லட்சம் பூமியை போடலாம் அப்படின்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. ஆனால் பூமி எவ்வளோ பெர்சன்ட் கண்டுபிடிச்சா தான் அந்த விஷயம் நம்மளுக்கு தெரியும். பூமி நீங்கள் ஒரு நடந்து வாக் பண்ணாலே எவ்வளோ வருஷம் ஆகுதா நம்ம ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ரவுண்டு சுற்றுறதுக்குன்னா அவ்வளோ பெரிய பூமியை நம்ம சூரியனுக்குள்ளே போடுறோம், 10 லட்சம் பூமியை போடுறோன்னா அது எவ்வளோ பெரிய கிரியேஷன் தான். எவ்வளோ இடம் தேவை, எவ்வளோ பெரிய மாஸ் ஹியூஜான இடம் இருந்தால் தேவன் இவ்வளோ கிரியேஷன் பண்ணி வச்சிருக்காரு. ஆனால் ஒன்றுனா வருதுல மோதுறதுல ஒரு வசனம் கூட இருக்குன்னா பேர் வச்சு அழிக்கிறார் அப்படின்னும் போது அவருடைய பிரமிக்கத்தக்க ஞானம் எப்படி ஏற்பட்ட தேவனுடைய ஞானம். அந்த வசனம் கூட படிக்கலாம் சார். சங்கீதம் 147:4 சங்கீதம் 147 4 அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். பாருங்களேன், அதுக்கு பேர் விட்டு அழிக்கிறாருன்னா அவருடைய மெமரி பவர் எப்படி இருக்கு. நம்ம இப்போ ஜஸ்ட் ஒரு சூரியன் குடும்பம் பற்றி பேர் சொல்லுங்கன்னா 9 கிரகத்தில் என்ன பண்ணுவோம், சில விஷயமே நம்மளுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது தேவன் ஒரு நட்சத்திரம் இருக்கும், ஒரு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திர குடும்பம் இருக்குது, அதெல்லாம் பேர் வச்சு வைக்கிறாருன்னா அவருடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு, அவருடைய கெப்பாசிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கலாம். சிஸ்டர் இது கூட படிக்கிறீங்களா பாருங்க. நாம் தேவனை தனிப்பட்ட முறையில் அறிந்திருக்கிறோமா? நாம் அவருடன் பேசக்கூடிய நண்பராக அவரை அறிந்திருக்கிறோமா? நம்முடன் உறவு கொள்ளக்கூடியவராக அவரை அறிந்திருக்கிறோமா? சங்கீதக்காரன் கூறுகிறான், கர்த்தர் பெரியவர், மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. அவருடைய மகத்துவத்தை ஆராய்ந்து முடியாது, ஏன்னா அவரை ரிசர்ச்சா பண்ண முடியாது. தேவன் படிக்கலாம் சார். ஆராய்ந்து முடியாதவரான தேவனை நாம் எவ்வாறு தேடி அறிய முடியும்? பாருங்களா, ஆராய்ந்து முடியாத தேவனை நம்ம எப்படி தேடி பிடிக்க முடியும்? தேடி புரிஞ்சுக்கொள்றது எப்படி தேவனை? தேவனை அறிந்து கொள்ளும் நம்பிக்கையை நாம் எவ்வாறு பெற முடியும்? பாருங்களா, அவர் மேல தேவன் இருக்கிறாருன்னு நம்ம நம்புறோம்னா எப்படி நம்பலாம்? தேவன் தான் கிரியேட்டர், இல்ல அவர் தான் தேவன் சொல்லி எப்படி நம்பலாம்? இந்த கேள்விகளுக்கு பதிலாக தேவனை அறிய உதவும் 11 படிகளை நாம் பார்க்க போகிறோம். பாருங்களா, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு 11 படிநிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து. இந்த விஷயத்த கூட நம்ம எங்க பார்க்கறோம்னா ஜெகோவா அவர் காட் அப்படின்ற ஒரு நம்ம மார்னிங் டிவோஷன் படிக்கிறோம் இல்லைங்களா, அது நம்ம அப்படியே என்ன பண்ணிடுவோம், படிச்சுட்டு போவோம். ஆனால் அதில் ஒரு சென்டென்ஸும் நீங்கள் படிக்கும் போது கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக படிச்சிங்கன்னா தேவன் எவ்வளோ மகத்தானவர் தேவன் சொல்கிற அதில் கூட புரியும். பாருங்க, பிரதர் நல்லா கொடுத்துருக்காரு, படிக்கலாங்க சார். சங்கீதக்காரன் கூறுகிறதாவது, கர்த்தர் எல்லோர் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரிகைகளின் மேலும் உள்ளது. இந்த வாக்கியம் சகலத்தையும் உள்ளடக்கிய. பாருங்களேன், இந்த இரக்கம் எல்லாத்தையும் சகலத்தையும் உள்ளடக்கிற. எக்ஸாம்பிள் நம்ம
கேலக்ஸி எடுத்துக்கலாம், இல்லை தண்ணியில் எடுத்துக்கலாம், இல்லை நிலத்து மேலே எடுத்துக்கலாம், மனுஷன் கூட எடுத்துக்கலாம், எல்லாத்துக்கு மேலேயும். சொல்லுங்க, படிங்க சார். அண்ட சராசரத்தின் உச்ச எல்லைகளையும் அதே சமயம் சிறிய மற்றும் மிகப்பெரிய ஜீவராசிகளையும் பாருங்க, சின்னதாகட்டும் பெருசாகட்டும் எல்லாத்து மேலேயும் தன்னுள் அடக்கியுள்ளது. பாருங்க, அவருக்குள்ளதான் அடங்கி இருக்கு. அனைத்து சிருஷ்டிகளுக்கும் அவருடைய மேற்பார்வையில் இருக்கிறது. பாருங்க, அநேக சிருஷ்டில என்ன பண்றாருன்னா மேல் பார்வை வச்சிருக்காரு. சும்மா ஏனதானே கிரியேட் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். அது என்ன ஆகட்டும், எப்படியாவது ஃபங்க்ஷன் ஆகட்டும்னு விடல, ஒரு விஷயத்துக்கு என்ன பண்றாரு, மேல் பார்வை சூப்பர்வைசரா இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். நம் தேவனாகிய யெகோவா அகில உலகத்திற்கும் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். பாருங்க, ராஜாதி ராஜா யாருன்னா தேவன். இப்படிப்பட்ட ஒரு கிரியேட்டரை நம்ம எப்படி மனசுல நினைச்சிருக்கோம், தேவன் யாருன்னு நம்ம புரிஞ்சிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய குமாரன் அப்படின்னு நம்ம புரிஞ்சா ஒண்டி போதாது. தேவன் யாரு, நம்ம அப்பா பத்தி நம்ம சொல்லணும்னா அவரை பத்தி தெரிஞ்சா ஒண்டி தான் நம்ம அப்பா பத்தி சொல்ல முடியும். எவ்வளவு பெரிய தேவன் பாருங்களேன். ஒரு விஷயத்தையும் படிச்சு அதை சூப்பர்வைசர் பண்ணணும்னாக்கா அவர் எவ்வளவு வேலை இருக்கு. 7ஆம் நாள் ஓய்ந்திருந்துட்டார், தூங்கிட்டாரு நம்ம சொல்லிடும். ஒரு விஷயத்தையும், சூரியன் இத்தனை மணிக்கு நீ உதிக்கணும், சந்திரன் இத்தனை மணிக்கு போ, காத்து 3 மாசம் இப்படி அடி காத்தடி, மழை 3 மாசத்துக்கு வா, வெயில் 3 மாசத்துக்கு வா, பனி இரு, இந்த சீசனுக்கு நீ கரெக்டா வா, ஃப்ரூட்ஸ் இந்த காலப்பகுதிக்கு இந்த ஃப்ரூட்ஸ் நீ விடணும், இந்த காலப்பகுதியில் மீன்கள் இணை சேர்க்கணும், அதோடைய ஃபீடிங்லேருந்து மனுஷன் அந்த ஆகாரத்தை பெற்றுக்கொள்ளணும், மனுஷனுடைய ஆரோக்கியம் இப்படி இருக்கணும், இது சாப்பிட்டா அவருடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் செய்கிறாருன்னா அப்படிப்பட்ட தேவன். தாவீது கூட என்ன சொல்வார்னா, இன்னைக்கு அறுப்புண்டு போற ஒரு பூவுக்கு அத்தனை கலர் கொடுக்குறாருனா, டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்குறாருனா எப்படி பெயிண்ட் பண்ணியிருப்பாரு. ஒரு சின்ன பூ எடுத்துக்கலாம், ஜஸ்ட் ஒரு ஃபங்கஸை ஜூம் பண்ணி எடுக்கிறாங்க, அந்த ஃபங்கஸ் மேல இருக்கிற ஒரு டாட்ஸ், அந்த முடிகள் பார்த்தீங்கன்னா ஃபங்கஸே கண்ணுக்கு தெரியாது, அது ஜூம் பண்ணி எடுக்கிறான். அது மேல இருக்கிற ஒரு முடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமிக்க கலர் ஆகுது, டிஃப்ரெண்ட் கலர், ஒரு ஸ்பீச்சஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஆகுது, எதுக்கும் மேட்ச் ஆகாது. ஒரு பாப்பாத்தியத்தா வேற பாப்பாத்தியோட மேட்ச் பண்ணிங்கன்னா அது மேட்ச் ஆகாது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு வகை ஜாதி, அது ஒரு வகை ஜாதி. பாருங்க, ஹியூமன்ஸ் கூட அவ்வளோதான். பார்க்கலாம், தொடர்ந்து படிக்கலாம் சிஸ்டர். அந்த உயர்ந்த ஸ்தானத்திற்கே உரிய பொறுப்புகளுக்கு அவருடைய ஞானம், வல்லமை, நற்குணம் மற்றும் பரந்த உள்ளமானது அபரிதமாக நிறைந்து காணப்படுகிறது. பாருங்களேன், தமிழ் எனக்கு ஃபுல்லா சென்டென்ஸ் சொல்ல முடியல. இவ்வளவு விஷயத்த அவருடைய ஞானம் எப்படி ஹேண்டில் பண்ணுது, எப்படி யூஸ் பண்ணுது, அவருடைய ஞானம் ஒன்னொன்னா எவ்வளவு நிறுத்தியா, எவ்வளவு ஒரு பிரின்சிபலா பண்றாரு பாருங்களேன். ஒண்ணு கூட என்ன வரல, கீழ்படியாம போறது இல்ல. படிக்கலாம் சிஸ்டர். அப்படிப்பட்ட பொறுப்பிற்கு ஏற்றவராக இருப்பவரின் மன ஆற்றலை புரிந்து கொள்ள எடுக்கப்பட்ட முயற்சியில் மனித மூளை நிலை தடுமாறுகிறது. இப்படிப்பட்டவருடைய நிலையை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு மனுஷனுடைய மூளை என்ன ஆயிடுச்சு, நிலை தடமாடிச்சு. நம்ம மூளையெல்லாம் இல்ல, நிக்க முடியல. என்னப்பா இவ்வளோ பிரமிக்க பார்க்க தகப்பன், நம்ம தகப்பனெல்லாம் நம்ம படிக்கணும்னாக்கா நம்ம எவ்வளோ கோடி புண்ணியம் சொன்னா கூட நம்ம இப்படிப்பட்ட ஒரு மகத்தான தேவனை பெற்றுக்கொண்டோம்னா நம்மளுடைய பாக்கியம் தான் சொல்லணும். எந்த ஒரு ஹியூமன்ஸ்க்கும் இல்லாத தேவன் உண்மையான நம்மளுக்கு என்ன பண்ணிக்கிறோம்னா, தேவனா நம்மளுடைய அப்பாவா இருக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய தேவன். இவரை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காரு, அவருடைய பரிசுத்தாவியம் மூலமா கொஞ்சம் தான் கொடுத்துருக்காரு, இன்னும் அதிகமா இல்லை. பாருங்க, நம்ம ஏன் கீழ் படிக்கிறது இல்லைன்னா, தேவனை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா என்ன ஆகல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. கீழ்பட்டவர் ஒரே ஒருத்தர் தான், யாருன்னும் போது இயேசு கிறிஸ்து. ஏன்னாக்கா கூட இருந்து எங்க அப்பாவுடைய ஒரு அசைவு கூட எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும். அவர் நிக்க சொல்றாரா, நிக்கணும் அப்படின்னும் போது அவர் மைண்ட்ல யோசிக்கிறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரு, அந்த வேலை பண்ணுவார். ஏன்னாக்கா தேவன் என்ன பண்ணிட்டாரு, அவரு கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு. ஆனா இப்போ சபை வாய்ப்புக்கு நம்ம வந்துட்டோம், தேவனுடைய குமாரன் அந்த ஜாயிண்ட் ஏர்ஷிப்குள்ள போறோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஆனா எந்த அளவுக்கு தேவனுடைய நாலேஜ் நம்மள்ட்ட இருக்கு, எவ்வளவு பற்றுதல் நம்மள்ட்ட இருக்கு, எவ்வளவு பயபக்தி நமக்குள்ள தேவன் மேல இருக்கு, அது கண்டிப்பா நம்ம என்ன பண்ணோம், உணரணும். ஒரு நிமிஷமும் உணரணும். 1 hour நீங்க ப்ரேயர் பண்ணுங்கன்னா 1 hour 2 hour வேணாம், ஒரு ஜஸ்ட் மனசுல தேவனை இந்த செகண்ட் நான் மூச்சில காத்து எடுக்கிறேனே, எனக்கு இந்த காத்து கொடுத்தீங்களே, ஒரு நன்றி சொல்லியிருப்போமா. அடுத்து இந்த வெயில் கொடுக்கறதுனால கீழே இருக்கிற அழுக்கு தண்ணியெல்லாம் என்ன பண்ற, ஸ்டீம் பண்ணி எடுத்து போய் ஃபில்டர் பண்ணி ரிட்டர்ன் கொடுக்குற நன்றி சொல்ல மாட்டான். ஏன்ப்பா சூரியனை இவ்வளோ இந்த 3 மாசத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். சூரியன் வெளிச்சம்ல போட்டு சூரியனோட வெளிச்சம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ என்ன பண்ணுன்னா, மோரி தண்ணி ஆகட்டும், கடல் தண்ணி ஆகட்டும், ஸ்டீம் பண்ணி அது என்ன பண்ணுது, ரீஃபார்ம் பண்ணுது, அது பியூரிஃபை பண்ணுது. அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி ரிட்டர்ன் நம்மளுக்கு எப்படி கொடுக்குது, மழையாக கொடுக்க போகுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறதுல, மழை அதிகமாக இருந்தாலும் திட்டுவோம், வெயில் அதிகமாக இருந்தாலும் திட்டுவோம், குளிர் அதிகமாக இருந்தாலும் திட்டுவோம். யாரை தான் திட்டுவோம்னா, நம்ம தெரியாமல் தேவனை தான் திட்டிட்டு இருக்கிறோம். நம்ம முறுமுறுக்கிறது தேவனை தான். ரசூல் பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ஒரு விஷயத்தை எடுக்கிறோம் இல்லையா, இந்த ஒரு விஷயம் செய்வோம், இந்த விஷயம் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு
சில காரியங்கள் நம்ம எடுப்போம். பொய் பேச மாட்டோம், திருட மாட்டோம், கோவப்பட மாட்டோம். ஆனால் ரசூல் பிரதர் எதை எடுத்துருக்காரு தெரியுங்களா? நான் முறுமுறுக்க மாட்டேன். தேவன் எந்த விஷயத்துக்கும் முறுமுறுக்க மாட்டேன், இது என்னுடைய வாழ்க்கையில் தீர்மானமாக நான் எடுக்கிறேன் அப்படின்றார். எந்த விஷயத்துக்கும் எங்கள் அப்பாவை நான் என்ன பண்ண மாட்டேன், முறுமுறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ நம்முடைய காரியம், நம்ம அப்பாவை பற்றி நம்ம எப்படி புரிஞ்சிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து பற்றி புரிஞ்சிருக்குமா, இல்லை நம்ம மனுஷ மூளைக்கு எட்டுன மாதிரி புரிஞ்சிருக்குமா? எவ்வளோ கிரியேட்டர் பாருங்க. ஏன் நம்ம இந்த விஷயம்லாம் இப்படி பேசிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது தொடர்ந்து படிக்கலாம் சிஸ்டர். ஒருபோதும் தோல்வியடையாத ஞாபகத்திறன், ஒருபோதும் தவறாத நியாய தீர்ப்பு. பாருங்க, தோல்வியாளர் ஞாபகத்திறன் ஒண்ணுமே என்ன ஆகுது, அவர்கிட்ட கம்மி இருக்காது. அதே போல நியாய தீர்ப்பு. அதான் பிரதர் கூட அந்த விஷயம் சொல்லும் போது, நியாய தீர்ப்பு லாஸ்ட்ல கடைசி பார்க்கும்போது தேவனுக்கு தான் அந்த ஜட்ஜ்மெண்ட், டிஸ்ட்ராய்க்குள்ள போகிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் யார் தான் கொடுக்க முடியும்னா தேவனுக்கு கொடுக்க முடியும். படிக்கலாம் சிஸ்டர். ஒருபோதும் தோல்விக்கு இடமில்லாமல் நித்தியத்துக்கும் திட்டமிடுகிற அதே சமயம் யுகா யுகத்திற்கும் அத்திட்டத்தை பிழையின்றி துல்லியமாக நிர்ணயிக்கும் ஞானம். பாருங்களேன், யுகா யுகத்துக்கும் அந்த திட்டத்தை என்ன பண்றேன்னா துல்லியமா செய்யறாராம். ஒரு இன்ச்சு கூட என்ன ஆகுது நம்மளால மிஸ் பண்ண முடியாது. இப்போ ஃபர்ஸ்ட் வால்யூமில் கூட நம்ம பார்த்துட்டு வரோம். என்ன கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு வந்திருக்குன்னா, இந்த 6000 வருஷமா தேவன் போட்ட பிளான் என்ன ஆயிடுச்சு, தோல்விக்குள்ள போயிடுச்சா அப்படின்னு தான் என்ன பண்றாங்க மனுஷன் சிந்திக்கிறான். ஆனா தேவன் ஒரு திட்டத்தை எப்படி நியர்த்தியாக கொண்டு வந்துக்கிறாருன்னா, பிரதர் இந்த 6 வால்யூம் லாஸ்ட் டைம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த சாட், டிவைன் சாட் அவர் பிளான்ல என்ன பண்ணிட்டாருன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டார். பாருங்க, ஒரு ஃபர்ஸ்ட் வால்யூம் பார்த்தா தேவனுடைய திட்டம், டிவைன் ஏஜ், இந்த பிளானை வந்து இந்த உலகத்துக்கே போட்ட ஒரு திட்டமானது ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபுல்லாகவே கொடுத்துறாருன்னு சொல்லி பார்க்கணும். த டைம் இஸ் அட் செகண்ட் வால்யூம் அவருடைய காலம் நம்ம கையில் இருக்குது அப்படின்ற மாதிரி வரும். நீங்கள் செகண்ட் வால்யூம் தமிழில் எப்படி வருதுன்னு தெரியல. த டைம் இஸ் அட் ஹேண்ட் அப்படின்னும் போது அந்த காலப்பகுதிகள், அந்த குரோனாலஜி நம்ம கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கணும்னா செகண்ட் வால்யூமில் என்ன பண்ணியிருக்காரு, கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காரு. த கிங்டம் கம் 3வது வால்யூம், த ராஜ்யம் வரதாக அப்படின்னும் போது அந்த ஒரு வால்யூமில் அவருடைய ராஜ்யத்தில் ஆகிற வேலைகளை குறித்து நம்ம பார்க்கணும் சகோதர சகோதரி. அதே மாதிரி 4th வால்யூம் நம்ம எடுத்தோம்னா என்ன வருது டாபிக்? 4th வால்யூம் எவ்வளோ நேரம் யோசிக்கிறீங்கன்னா நம்ம சப்ஜெக்ட் பேட்டில் ஆஃப் ஆர்மகேதன் அப்படின்ற ஒரு 4th வால்யூம் இந்த ஒரு காலப்பகுதியில் ஆக போகிற ஒரு காரியத்தை கூட நம்மளுக்கு கொடுக்குறாரு. ஆகிக்கொண்டு வந்திருக்கு, ஸ்டார்ட் ஆகிருக்கு, இன்னும் பீக்குக்கு போகிற நிலைமையில இருக்கும். 5th வால்யூம் பார்க்கும்போது என்னங்க 5th வால்யூம், மனுஷன் தேவனும் மனுஷனுக்கு ஒப்புரதாக்கள் யாருடைய வேலை இருக்குன்னா சபைக்கு ஒரு வாய்ப்பை நம்மளுக்கு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. அது நம்ம கம்ப்ளீட்டாக எந்த ஒரு காலப்பகுதியில் பண்ண போகிறோன்னா அந்த ஒரு பண்ண போகிறோன்னு சொல்லி பார்க்குறோம். 6வது வால்யூமில் முழுக்க யாரை கொடுத்துட்டாருன்னா தேவனை பற்றி நம்ம நன்றாக புரிஞ்சுக்கணும்னா 6th வால்யூம் கண்டிப்பாக படிக்கணும். ஃபர்ஸ்ட் வால்யூம்லேருந்து அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே பார்த்தீங்கன்னா கிரியேஷன்லேருந்து தான் வரும் 6th வால்யூமு. தேவன் எப்படிப்பட்ட தேவன் நம்ம புரிஞ்சுக்கணும்னா 6th வால்யூம் ரொம்ப சீரியஸாக நம்ம படித்தோம்னா தான் நம்ம அந்த ஒரு காரியத்தை கூட புரிஞ்சுக்க முடியும். தேவன் எப்படிப்பட்ட தேவன் பாருங்க, இவ்வளோ துல்லியமாக அவருடைய கிரியேஷன் காரியங்கள் செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மனுஷனே எடுத்துக்கலாம். எவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம், ஸ்பேஸில் பார்த்துட்டோம், சி லெவல் பார்த்துட்டோம், வேர்ல்டு லெவலில் பார்த்துட்டோம், அப்புறம் ஹியூமன்ஸை பார்த்தாச்சு, சின்ன பூச்சியும் பார்த்தாச்சு. ஹியூமன்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா இந்த ஹியூமன்ஸை பற்றி ரீசர்ச் பண்ணுறாங்க, பண்ணியிருக்க காட்டிலும் வேதமானவர்கள் ரீசர்ச் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த குழந்தையோடைய கம்ப்ளீட் ஒரு 9 மாதம் உடைய அந்த ஒரு பிறப்பல் எப்படி ஒரு தாய்க்குள்ளே நடக்குது அது கூட நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தேவன் எப்படி நம்மளை கிரியேட் பண்ணுறாருன்னா நம்மை போல அப்படின்னும் போது தேவன் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய நாலேஜ், அவருடைய எல்லாமே நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா கொடுத்துருக்கிறார். சரியாக சிந்திக்கவும், இப்போ அனிமல்ஸ் எல்லாம் சரியாக சிந்திக்குதானாக்கா அதுக்கு அந்த சென்ஸ் இல்லை. நம்மளுக்கு அந்த சென்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காருன்னா எது சரி எது தவறுன்ற ஒரு அறிவு நம்மளுக்கு தேவன் என்ன பண்ணாருன்னா கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இப்படியாக படித்த தேவன் நம்மளெல்லாம் படிச்சிருக்காரு. ஆனால் ஆதாமும் படிச்சுட்டு ஏவாளும் படிச்சிருக்காரு. படிச்சுட்டு நல்ல ஒரு மனநிலைமை தான் கொடுத்தாரு. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு அது கூட நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஹியூமன்ஸுடைய சின்ன ஒரு பிக்கை ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னன்னாக்கா நம்முடைய ரத்த நாளங்கள் இருக்கு இல்லையா, உடம்புல பிளட் சர்க்குலேட் பண்ணுது இல்லையா, அந்த ரத்த நாளங்களை கலெக்ட் பண்ணிட்டு பூமியை சுற்றணும்னா எவ்வளோ டைம் சுற்றலான்னு தெரியுங்களா? 95 கிலோமீட்டருக்கு நம்ம சுற்றலான்னு இருக்கிறோங்க. அதில் 2.37 டைம்ஸ் பூமி என்ன பண்ணலாம், சுற்றிடலாம். நம்மளுடைய எவ்வளோ மைன்யூட்டாக இருக்குன்னா அந்த ரத்த நாளங்கள் அவ்வளோ இருக்குது. அது எப்படி ஜாயின் பண்ணிக்கிறான்னு அந்த ஒயர் கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது தெரியல. சின்னதாக ஒரு எதனா ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா பாருங்க, பிரெயினுக்கு போகிற ஒரு ரத்தம் போலனாக்கா பிரெயினுடைய ஆக்டிவேஷன் ஆகிடும், ஸ்டாப் ஆகிடும். அதே மாதிரி எல்லா ஆர்கனுக்கும் பிளட் என்னன்றது
கம்பல்சரி போகலைன்னா எதுனாவது பாருங்க, இப்போ பேரலைஸ் ஆகுதுன்னா அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ரத்தம் போகாது. அப்போ அவங்களுக்கு ஆக்டிவ் பண்ண முடியாது, கையை கம்மியாக தான் போகும். அப்படி எதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா சின்ன விஷயத்த, ஆனால் தேவன் எல்லாமே துல்லியமாக எப்படி பண்ணிக்கிறான்னா, ஒரு மனுஷன் இப்படி இருக்கணும், அவனுடைய ஆர்கன் இப்படி வேலை செய்யணும், அவன் சாப்பிட்ற சாப்பாடு அவனுக்கு குளுக்கோஸாக மாறணும். எப்படிங்க மாறும்? குளுக்கோஸாக மாறி அவனுக்கு சுகர் லெவல் வரணும், அவனுக்கு கார்பன் டை ஆக்சைடு வேணும், எல்லா விஷயமும் நம்மளுக்கு என்னென்ன ப்ரோட்டீன்ஸ் வேணும், எல்லாமே தேவன் எப்படி கொடுத்துருக்காருன்னா, இந்த ஒரு ஆர்கன் நமக்குள்ள எப்படி ஒரு வேலை செய்யுதுன்னு எடுத்தோம்னாலே அதுவே ரொம்ப ரீசர்ச் பண்ணலாம். அவ்வளோ தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்காருன்னா, அவ்வளோ மேன்மையாக படிச்சிருக்காரு ஹியூமன் பீங்க. அதுதான் அது மேன்மையான ஒரு ஹியூமனை படிச்சிருக்காரு. இவ்வளோலாம் படிச்சுட்டாரு தேவன், இவ்வளோ காரியம்லாம் பண்ணிட்டாரு. தேவன் எப்படிப்பட்டவர் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் இவ்வளோ கிரியேஷன் வச்சு. ஆனால் இவ்வளோ படிச்சுட்டு அந்த சின்ன ஒரு பழத்தை வச்சுட்டு சாப்பிடாத அப்படின்னு சொன்னா, சாப்பிடாதன்னு சொன்னா என்ன, ஃபர்ஸ்ட் நீ எது செய்யாதன்றியோ அதுதான். ஆனா இங்க பிரதர் எப்படி ஷேர் பண்றாருன்னா, இப்போ சாத்தான் வந்து டைரெக்டா பேசலன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ ஏவாளுடைய மனநிலைமை எப்படி மாறுதுன்னா, தாட் ப்ராசஸ் சேஞ்ச் பண்றோம். டெய்லி போறாங்க, பார்க்கறதுக்கு இன்பமும். வசனம் கூட படிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது. பாருங்க, புத்தியை தெளிவிக்குதான், இச்சையா இருக்குதான். அவன் சாத்தான் என்ன பண்ணிட்டான்னா மைண்டை மாத்திட்டான். தேவன் என்ன பண்ண சொன்னாரு, இந்த பணத்தெல்லாம் சாப்பிட சொன்னாரா அப்படின்னு கேள்வி இல்லை, இது ஒன்று சாப்பிடாதுன்னு சொல்லிட்டாரு. நீ சாப்பிட்டு நீ என்ன ஆக மாட்ட, மறிக்க மாட்ட, நீ தேவனை போல ஆயிடுவ. இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, பிரெயின் சடனா மாறிட்டு நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். தேவனுடைய திட்டம் என்ன, இவ்வளோ படிச்சுட்டாரு, மனுக்குழுவை பூமியில படிக்க ஆசைப்பட்டாரு. தேவனுடைய திட்டம் என்னங்க, இந்த மனுக்குழுவை படிச்ச ஒரு திட்டம் என்ன? எல்லாமே சொல்றீங்க, மெயின் பாயிண்ட் சொல்ல மாட்டேங்கிறீங்க. தேவனுடைய கீழ்ப்படுகிற ஒரு சந்ததி தான் எதிர்பார்த்தாரு இல்லைங்களா? ஆனா கீழ்ப்படுகிற சந்ததி வந்துச்சுங்களா? தேவனுடைய கீழ்ப்படுகிற சந்ததி பாருங்க, இவ்வளோ பண்ணிட்டாரு. சூரியன் அது வேலை செய்யுது, தன்னுடைய யூனிவர்ஸ் தன்னுடைய வேலை செய்யுது, அனிமல்ஸ்க்கு என்ன பார்ட் கொடுத்தாங்களோ அது செய்யுது, ஃபிஷ்ஷுக்கு என்ன பார்ட்டோ அது கரெக்டாக செய்யுது, பேர்ட்ஸுடைய பார்ட்டு பேர்ட்ஸ் செய்யுது. மனுஷன் ஒண்டி தேவன் எது திங்க் பண்ணுறாரோ அதுக்கு மாற்றி நான் பண்ணுவான், திங்க் பண்ணுவான். தேவன் இது சரினா அது தப்பு, நீங்கள் சொல்கிறதே தப்பு, நான் செய்யவே மாட்டேன். நான் இப்படி சொன்னீங்கன்னா நான் இப்படி ரைட்டில் போனால் லெஃப்ட்டில் தான் போகணும் தவிர நான் ரைட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். நீங்கள் சொல்கிறதே தப்புன்றது தான் நம்முடைய தாட். ஆனால் தேவனை சரியாக புரிஞ்சுக்கணும். தேவன் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னார்னா அது கண்டிப்பாக நன்மைக்குன்னு இருக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, அவரிட்டார். அதுதான் மனுஷனுடைய வலியோ எப்படி இருக்குனாக்கா, படிக்கலாம் போகிறோம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். பாருங்க, அவனுடைய வழி ஒன்று தோணுது, ஆனா அது மரணம் எப்படி இருக்கு, மரணத்துக்கு தான் கூட்டிட்டு போதோட அவனுடைய சிந்தனை என்ன பண்ணல, ஜீவனுக்கு கொண்டு போல. ஆனா தேவனுடைய திட்டம் என்னன்னாக்கா, மனுஷன் என்றென்றைக்கோ வாழட்டும், ஆனா எனக்கு என்ன பண்ணிட்டோம், என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்பட்டு நடுக்கட்டும், எனக்கு ஒபே பண்ணிட்டோம், என் வார்த்தைக்கு, அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு நடுக்கட்டும் தான் அவர் எதிர்பார்த்தாரு. எதிர்பார்த்துட்டு அவருக்கு சகல விஷயத்தையும் என்ன பண்ணா ஃப்ரீயாவே கொடுத்துட்டாரு. நீ போய் என்ன பண்ணல தேவையில்ல, அக்ரிகல்ச்சர் பண்ணணும் தேவையில்ல, நீ போய் கஷ்டப்படணும் தெரியல, வேர்வை சிந்தணும் தேவையில்ல, ஏசி ரூம்ல இந்த மாதிரி இருந்து ஃப்ரீயா சாப்பிடு. ஆனா ஒரே ஒரு வேலை பண்ணாது, அந்த ஃப்ரூட்ஸ் ஒண்டி சாப்பிடாது. அதே போல தான் நம்மளுக்கு சில விஷயங்களை இப்போ கொடுத்துருக்காரு பார்க்கலாம். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், தேவனுடைய சிந்தனைக்கு மாற்றி என்ன பண்றான், சிந்திக்க ஆரம்பிச்சான். முதல்ல என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட்டுட்டு ஆதாமுக்கும் என்ன பண்ணிட்டாங்க, சாப்பிட வச்சு ஒரு மரணத்துக்குள்ள போறாங்க. சரி, இப்படித்தான் அப்படி ஆச்சும் போது இவங்க பாருங்க, இவங்க 2 பேர் என்ன பண்றாங்கன்னா, ஆபேல் வந்து என்ன பண்றான்னா தேவனுக்கு பிடிச்ச ஒரு காரியத்தை பலி செலுத்துறாரு. காயன் என்ன பண்றான்னா வெஜிடபிள்ஸை ஏதோ கொடுக்குறாருங்க. ஆனா காயன் இந்த இடத்துல என்ன யோசித்துருக்கலாம்னாக்கா, தேவனுக்கு ஆடு பிடிச்சிச்சு, நான் என்ன பண்ண போறேன், என்கிட்ட ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே என்ன பண்ண போறேன், ஆபேல்கிட்ட கொடுத்துட்டு நான் ஆட்டை வாங்கி தேவன் கொடுத்தது தேவன் ஏற்றிருப்பாரா, ஏற்றிருக்க மாட்டாரா? கண்டிப்பா தேவன் என்ன பண்ணுவார், அக்செப்ட் பண்ணியிருப்பாரு. ஆனா இவர் என்ன பண்ணல, அந்த மாதிரி யோசிக்காம இவன் இருந்தா தானே பலி செலுத்துறான், இவன் என்ன பண்ணிடலாம், போட்டுடலான்னு சொல்லிட்டு முதல்ல பாரு, தேவனுடைய தாட் இருந்தது கீழ்படுகிற சந்ததி இருக்கணும். ஆனா சாத்தான் என்ன பண்ணிட்டான்னா சேலஞ்ச் போட்டான், உங்களுக்கு எகென்ஸ்டா நான் வருவேன், வந்துட்டு என்ன பண்ண போறேன், இந்த ஜனங்களை ஏன் சைடு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவனே அந்த மாதிரி என்ன பண்றான், ஒரு பிளான் போட்டு முதல்லுடைய கிரியேஷன்ல என்ன பண்றான், மனுஷன்களே அந்த ஒரு கீழான ஒரு தாழ்மைக்குள்ள கொண்டு வரான்னு சொல்லி பார்க்கணும். சரி, இவங்க ஒண்டி தான் அப்படி பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க ஒண்டியில வான தூதர்கள் கூட என்ன பண்ணிட்டாங்க, தேவனுக்கு விரோதமாக சிந்திக்க ஸ்டார்ட் பண்றாங்க.
ஆதியாகமம் 6ஆம் வசனம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ம். தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை ம். அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு ம். அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். பாருங்களேன், இவங்க ஏஞ்சல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தேவன் சாத்தான் தான் என்ன பண்ணிட்டான், எனக்கு விரோதமா போயிட்டான். அது மட்டும் இல்ல, மனுக்குள்ள என்ன பண்ணிட்டான், ஒரு வீழ்ச்சிக்குள்ள கொண்டு வந்துட்டான். நீங்க என்ன பண்ணுங்க, போயிட்டு அந்த மனுக்குலத்தை சீர்படுத்தி என்ன பண்ணுங்க, என்னுடைய கீழ்பட்டுக்குள்ள என்னுடைய காரியத்துக்குள்ள கொண்டு வாங்கன்னு சொல்லி அமுச்சு வச்சு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டு ஸ்திரீகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா தன்னுடைய மனைவிகளாக என்ன பண்ணிட்டாங்க ஏற்றுக்கொண்டு, தேவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு சந்ததி, மனுஷ குலத்தை தான் தேவன் உண்டாக்குனாரு, தேவனுக்கே விருப்பம் இல்லாத ஒரு சந்ததி என்ன பண்றான் கொண்டு வரோம். பாருங்களேன், தேவன் திங்க் பண்ணதே வேற, இங்க ஆயிட்டு இருக்கிறதே காரியங்கள் வேற. இதோடைய திங்க் யாருன்னும் போது சாத்தான்னா முழுக்க என்ன பண்றான், தேவனுடைய தாட்டுக்கு எகென்ஸ்டாவே என்ன பண்றான், திங்க் பண்ணினே வரான். அது 5ஆம் வசனம் கூட படிக்கலாம் சார். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் ம். அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் ம். நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. பாருங்களேன், அவனுடைய திங்கிங் என்ன ஆச்சுன்னா பொல்லாப்பு, ஃபால் தான் வந்துட்டு இருக்கிறத தவிர தேவனுக்கு எது ஒபீடியன்ஸ் எதுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணல, கீழ்படியில அவன் கீழ்படியாம தேவனுக்கு எகென்ஸ்டாவே இதெல்லாம் செய்யலான்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அந்த ஒரு காரியத்தை செய்யறான்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்க, முதல்ல தேவனுடைய திட்டத்துல கீழ்படுகிற ஜனத்தை தான் எதிர்பார்க்கிறாரு, தேவனை அறிஞ்சுக்கணும்னு. ஆனா அவங்க எழுந்து போயிட்டு சாத்தான் மூலமா என்ன பண்ணாங்க, ஒரு ஃபாலனுக்குள்ள வராங்க. சரி, இவங்க ஒண்டி தானா அப்படின்னு எடுத்தோம்னா நெக்ஸ்ட் ஒருத்தர் வரார், இவர் பாபேலுடைய ராஜா. என்ன பண்றாருன்னா, சரி ஓகே, தேவனை நம்ம என்ன பண்ணலாம், சரியா புரிஞ்சுக்கலாம், நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பெரிய டவரை கட்டலாம். டவரை கட்டு தேவனை எங்க போய் பார்க்கலாம், பரலோகத்திலே போய் பார்த்துருவோம் தேவனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு டவரை கட்டுறாங்க. இதை பார்க்கறதுக்கு யார் வர்றாருன்னா, தேவனே கீழே வந்தாருன்னு வசனம் படிக்கலாம் பாருங்க சார். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் ம். கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். பாருங்களேன், கர்த்தர் என்ன பண்ணிட்டாருன்னா அவன் கட்டுறதை பார்க்கறதுக்கு கீழே இறங்கி வந்துட்டார். இவனுடைய தாட் என்னன்னாக்கா, நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரே இனமாக ஒரே மொழியாக என்ன பண்ணிடலாம், ஒரு டவரை கட்டிட்டு இதிலே இருக்கலாம், இங்கிட்டிலேருந்து யாரும் வெளியே போகிறது வானான்னு சொல்லிட்டு தேவன் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ பிரிஞ்சு என்ன பண்ணு ஓ அப்படின்னு தான் சொல்லி அமைச்சிருக்கிற இடத்துல நம்ம இங்கே இருக்கலாம்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணா, அந்த இடத்துல முடிவு எடுக்கும் போது அங்கே கூட தேவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஒரு விஷயத்த முறியடிக்கிறாருன்னு சொல்லி பார்க்கணும் சகோதரர்களே. இங்கே பிரதர் வந்து அந்த வசனத்துக்கு அந்த கன்கார்டன்ஸில் பார்க்கும்போது இமேஜ்டு அவன் வந்து என்ன பண்ணுறான்னா திங்க் பண்ணுறானா, என்ன பண்ணுறான், தேவனை ரீஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவன்கிட்ட நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கமெண்ட்ரி இருக்குது, நம்ம அது கூட பார்க்கலாம். அது தொடர்ந்து பார்க்கும்போது நெக்ஸ்ட் யார் தேவனுக்கு விரோதமாக யோசிக்கிறாருன்னு பார்க்கும்போது யார் தெரியுங்களா, இவரு யூத்ஸ்க்கெல்லாம் தெரியும், நீங்கள் எலான் மாஸ்க், ஜெஃப், இவர் 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ பிளான்னு, பூமி நம்மளுக்கு வாழ தகுதி இல்லை, இந்த பூமியை விட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், எங்க போலாங்க, எங்க போறாங்க, மார்ஸுக்கு போலான்னு சொல்லிங்கிறது நாசா. எலான் மாஸ்க் என்ன சொல்றேன்னா, மார்ஸ் வந்து ரொம்ப தூரம் பாருங்க, அங்கே போட்டார். மார்ஸுக்கு போனோன்னா நம்மளுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும்னாக்கா, ஆக்சுவலி இங்கே போட்டிருக்காரு, நம்ம மார்ஸுக்கு போனோன்னா 26 மந்த்து எடுக்கும். ஆனால் நிலாக்கு போனோன்னா 10 வருஷத்தில் என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம் ப்ராஜெக்ட்டு. மார்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்களேன், பூமி இங்கே இருக்குது, மார்ஸ் இங்கே இருக்குது, மூன் இங்கே இருக்குது. எது கிட்ட இருக்குனாக்கா நிலா தான் நம்மளுக்கு கிட்ட. நம்ம மார்ஸுக்கு போகிற ப்ராஜெக்ட் என்ன பண்ணலாம், விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாக்கு இப்போ ப்ராஜெக்ட் போட்டாரு. போட்டு இப்போ 2 வாட்டி என்ன பண்ணிட்டாரு, அந்த ஒரு அவரு என்ன ஷிப்புங்க, அது ஸ்பேஸ் எக்ஸ் ஷிப் என்ன பண்ணிட்டான்னா ரீலான்ச் 2 வாட்டி என்ன பண்ணிட்டான்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாரு. ஆனால் இவருடைய விஷயம் என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா, ஜெஃப் இது அவரது பூமியில இருந்துச்சு பிளாஸ்ட் ஆயிடுச்சு. பிளாஸ்ட் ஆகுனால இப்போ இவங்கள்ட்ட வந்த ஒரு வாடிக்கையாளர்கள், எக்ஸாம்பிள் எப்படின்னா நாசா, அப்புறமா இங்கே இருக்க இஸ்ரோ, இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்கள்ட்ட அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க சில விஷயத்துக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, இவங்க ஆக்சுவலி வந்து ரிசர்ச் பண்ண மாட்டாங்க. யார், எலான் மாஸ்க் ஆகட்டும், இவர் ஜெஃப் ஆகட்டும், ரிசர்ச் பண்ண மாட்டாங்க. இவங்களுடைய நோக்கம் என்னன்னாக்கா, பூமியிலேருந்து பூமியோட ஹார்பிட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹார்பிட்டை விட்டு இந்த ஆக்சுவலி வந்து அந்த வீடியோ இல்லை, இந்த ஹார்பிட்னும் போது இங்கே ஒரு இது வரும், இந்த பூமிக்கும் நிலாக்கும் சென்ட்ரல் ஒரு ஹார்பிட் இருக்கும். இதுதான் நம்ம கிராவிட்டி ஃபோர்ஸ்னும் போது நம்மளை பிடிச்சி என்ன பண்ணோம், பூமிக்கே ரிட்டர்ன் இழுக்கிறோம். இந்த ஃபோர்ஸில் இந்த தள்ளி விடுறது தான் இவங்களுடைய வேலை. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ட்ராவல் ஏஜென்சி தான் யார் பண்ணியிருக்கிறாங்கன்னா எலான் மாஸ்க்கும் ஜெஃப்பும். எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இங்கேருந்து தஞ்சாவூர் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெயினோ பஸ்ஸை பிடிச்சி ஒரு ட்ராவல் ஏஜென்சியில் போகிறோம்.
இப்போ ட்ரெயினோடைய எடுத்த கெப்பாசிட்டி எத்தனா ஒரு வாட்டிக்கு 1,00,000 மெம்பர் என்ன பண்ணலாம், ட்ரெயினில் போகலாம். ஆனால் பஸ்ஸு காருன்னு எடுத்தோம்னா மினிமம், அது மாதிரி மினிமமில் இந்தியாவில் இருக்கிறவங்க பண்ணுறாங்க. ஆனால் எலான் மாஸ்க் பண்ணுறது எதுனா ஒரு ட்ரெயின் மாதிரி என்ன பண்ணுறான், பூமியை கொண்டு போய் அவருடைய ஆர்பிட்லேருந்து தள்ளி விடுறது தான் யாருடைய வேலை, எலான் மாஸ்க் வேலை. அதுக்கப்புறம் யார் இன்சார்ஜ் எடுத்துக்கிறாங்கன்னு நாசா எடுத்துட்டு அதோடைய ரீசர்ச் வேலை யார் பண்ணுறாங்கன்னா நாசா பண்ணுறாங்க. ஆனால் எலான் மாஸ்க் இது பண்ணுறதுனால பெரிய பெரிய கம்பெனி, எக்ஸாம்பிள் நாசாவே இன்வால்வ் ஆகிருக்கிறோன்னா பில்லியன் கணக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். வேர்ல்டுலேயே இப்போ யார் தான், அவர் தான் பெரிய பணக்காரர் கூட சொல்லி பாருங்க. தேவனுடைய திட்டம் என்ன, பூமி தான் அவன் ஆளணும், அதுதான் அவனுடைய குடியிருப்புன்னு படிச்சிட்டாரு. ஆனால் மனுஷனுடைய தாட் எப்படி இருக்கு, பூமி நமக்கு என்ன இல்லை, செட் ஆகாது. யார் பண்ணி வச்சிருக்காங்க, எல்லாமே போயிடுச்சு. ஓசன் லேயரு என்ன ஆகிட்டுக்குது, ஓட்டை விழுந்துட்டுக்குது, ஆக்சிஜன் சரியா இல்லை, அப்புறமா அட்மாஸ்பியர் ஃபுல் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னலாம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஊகிச்சுட்டு இப்போ பூமி நம்மளுக்கு வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லை, நம்ம என்ன பண்ணிடலாம், பூமியை விட்டுட்டு ஃப்யூச்சரை நோக்கி போயிடலாம். எங்கே போயிடலாம், நிலாக்கு போயிடலாம். பாருங்க, இவர் வண்டி இல்லை, இது சிக்காகோவில் ஒரு ஃபாதர், இவர் பண்ணது கேட்டால் இது படிக்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. தேவன்கிட்ட நான் டீல் போட்டுட்டேன். தேவன் என்ன சொல்லிட்டாருன்னா, எவனில் ஃப்ளாட்டை எவ்வளோ $1,000 எவனில் ஃப்ளாட்ஸ் என்ன பண்ணிட்டு சேல் பண்ணு. தேவன் எனக்கு என்ன பண்ணிட்டாரு, அப்ரூவல் கொடுத்துட்டுக்கிறார். எங்கே போட்டுக்கிறாங்க, சேலிங் பிளாட்ஸ். இந்த பாருங்க இங்கே போட்டுக்கிறாரு, பிளாட்ஸ் லேண்ட் ஆஃப் ஹெவன் ஃப்ரம் 100 per square feet. ஸ்கொயர் ஃபீட்டாக $100. இங்கே பாருங்க, ஐ ஸ்போக் டு காட் அண்ட் இஸ் granted permission to this. They have already collected thousands of dollars. தேவன் பர்மிஷன் கொடுத்தாச்சு, நான் எவனில் என்ன பண்ணுறேன், பிளாட்டை போட்டு உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன், அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு. இவர் யாரும் கலெக்ட் பண்ணிக்கிறேன்னா ஒரு ஃபாதர். பாருங்களேன், தேவன் திங்க் பண்ணது எல்லாமே பூமி தான். ஆனால் இவங்க மனநிலைமை எப்படி இருக்குன்னா, ஒன்று போனால் மார்ஸு, இல்லைன்னா நிலா, இல்லைனாக்கா எவன், இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம இஸ்ரோ என்ன பண்ணின்னு இருக்காங்க தெரியுங்களா, இவங்க இந்தியாவை நம்ம விட்டுட்டோம். ஏன்னாக்கா நாசா வந்து பில்லியன் டாலர்ஸில் செலவு பண்ணி போனால் இந்தியன்ஸ் வந்து 100 crores என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ப்ராஜெக்டை முடிக்கிறாங்க. ஆனால் இவங்க ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்னா, நெப்டியூனுக்கு போயிடலாம். நெப்டியூனில் என்ன இருக்குன்னா, இப்போது தண்ணி இருக்குது, கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் அந்த தண்ணியில் வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்குது, மிக்ஸ் ஆகிருக்கு. அந்த செப்பரேஷன் வேலை நம்ம அங்கே என்ன பண்ணலாம், போயிட்டு பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோன்னா, அங்கே இருக்கிற தண்ணியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது லான்ச் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் 2027 ஒரு லான்ச் இருக்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னா, நம்ம நெப்டியூன் போயிட்டு என்ன பண்ணலாம், அங்கேருந்து வாட்டர் கலெக்ட் பண்ணிவிட்டு மனுஷங்க வாழலாமா, அக்ரிகல்ச்சர் பண்ணலாமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் அவர் பிளான் போட்டிருக்கோம். பாருங்களேன், தேவன் போட்ட பிளானே வேறு, ஆனால் மனுஷக்குள்ளும் போட்டிருக்கிற பிளானே வேறு. தேவன் போட்டது மனுஷன் என்ன பண்ணோம், செம்மையாக இங்கே வாழட்டும், என்னுடைய கீழ்ப்பட்ட வாழ்க்கையில் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டார். அவனுக்கு எல்லாமே நன்மை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் மனுஷன் என்ன பண்ணிட்டான்னா, சாத்தானுடைய வார்த்தை கேட்டு அவனுடைய தாட் ப்ராசஸில் கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் தாட்ஸ்க்கு போயிட்டான். அதுக்காக தான் இந்த ஒரு வாய்ப்பு தேவன் யார் கொடுக்குறாருன்னா, இந்த சபைக்கு நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, இந்த ஒரு வாய்ப்பு. அதில் தான் சொன்னோம், ஏசு கிறிஸ்து அந்த ஒரு டைரக்டர் கீழ் வந்து ஒரு ஹீரோவா இந்த பூமியில் முதல்ல யார் செலக்ட் பண்ணுறேன்னா, இந்த சர்ச் கிளாஸை செலக்ட் பண்ணி இந்த சாத்தான் மூலமாகவும் அந்த ஃபாலன் ஏஞ்சல் மூலமாகவும் யாரை கலெக்ட் பண்ணுறேன்னா, இந்த ஹியூமன் பீங்ஸை கொண்டு போய் தேவன்கிட்ட பழைய நிலைமைக்கு கொண்டு போய் போகிற ப்ராஜெக்ட் தான் இப்போ தேவன் கண்டிப்பாக நடக்குது. ஸோ இதுதான் தேவனுடைய தாட். அது மட்டும் இல்லை, தேவனை நம்ம இப்படி தான் புரிஞ்சிக்க முடியும். இதுதான் தேவனுடைய திட்டமே, கம்ப்ளீட்டாக ஒரு திட்டம் துல்லியமான ஆயிட்டு வருது. ஸோ இப்படி இருக்கும்போது நம்முடைய தாட்டுன்னும் போது நமக்குள்ள 2 விஷயம் இருக்கு இல்லைங்களா. ஒன்று பழைய மனுஷன், இன்னொருத்த புதிய மனுஷன். நம்ம எப்படி திங்க் பண்ணுறோம், நம்ம எப்படி திங்க் பண்ணுறோம் புரியல. நம்மளுடைய திங்கிங்கு, நம்மளுடைய தாட் ப்ராசஸ்ஸு தேவன் திங்க் பண்ணுற மாதிரி இருக்கா, இல்லை தேவனுக்கு எகன்ஸ்டா சாத்தான் எப்படி ஒரு திங்கிங்குள்ளே போகலாம். சிஸ்டர் அந்த ஒரு வசனம் கூட படிச்சலாம், எசேக்கியேல் 14:14 கூட படிக்கலாம் பாருங்க. எசேக்கியேல் 14:14 அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம்
சரி பிரதர், 16-12 படிங்க. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன் அழகினாலே உன் கீர்த்தி புறஜாதிகளுக்குள்ளே அதுதான் அதான் படிங்க. புறஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று. நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதாய் இருந்ததென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக்சுவலி சாத்தானுக்கு எசேக்கியேல்ல வரும் வசனம், எனக்கு என்ன தெரியல. அவனுடைய மேன்மையினால என்ன பண்ணிட்டான், அவன் கீழே விழுந்துட்டான். ஆனால் அதுக்கு முன்னாடி தேவன்ட்ட என்ன பண்ணுறான்னா ஒரு சேலஞ்ச் போடுறான். எப்படின்னாக்கா, நான் என்ன பண்ணுறேன், உம்முடைய சிங்காசனுக்கு யூக்கலாக என்ன பண்ணுவேன், என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன் வானத்து. சாரி, ஏசாயா 14:14 சார். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன்னை நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், பாருங்களேன், உன்னதத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் தேவனுக்கே ஒப்பா அவரை நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. பாருங்க, அவருடைய இருதயத்தில் என்ன பண்ணிட்டா தேவன்கிட்ட சார்ஜ் பண்றாரு. அவருடைய தாட்டை தேவன் கண்டிப்பா புரிஞ்சுக்கினார். அதனால தான் அந்த ஒரு வேலை தேவன்கிட்ட கொடுத்தாரு. போ, நீ போயிட்டு என்ன பண்ண, மனுஷனை சீர்படுத்த, அவனை பார்த்துக்கோ, ஒரு கைட் பண்ண. அவன் எந்த தப்பும் பண்ணாம கைட் பண்ணி அமிச்சா கம்ப்ளீட்டா என்ன பண்ணிட்டான், நீ இப்படி அமிச்சிட்டிங்களா என்ன, நான் என்ன பண்றேன், உங்களுக்கு எகென்ஸ்டா மாற்றி மெஜாரிட்டி யாரு கூட வந்துடுவாங்க, என்கிட்ட வர மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன்ட்ட என்ன பண்ணா சேலஞ்ச் பண்ணி மனுக்குள்ளத்தை என்ன பண்ணா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டான். சரி, மனுஷன் போயிட்டாங்க, மனுக்குள்ளக்கு போயிடுச்சு. நம்ம இப்போ வந்துட்டோம், நம்மளுடைய நெகட்டிவ் தாட் எடுத்துட்டோம். தேவனுடைய சித்தம் என்ன, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் என்ன? வந்துட்டோம், சண்டே ஆராதனை வந்துடுவோம், வெட்னஸ்டே கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டோம், ஆன்லைனில் ஃப்ரைடே அட்டன் பண்ண மாட்டோம், டைமுக்கு எக்லிஷா வர மாட்டோம். இதுதானா தேவனுடைய திட்டம் நமக்குள்ள? ஸோ வந்துட்டா வண்டி போதுமா அப்படின்னாலும் அதுவும் தப்பு தான், கரெக்டாக வந்தாலும் தப்பு தான். அப்போ தேவன் நமக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறாருன்னும் போது எதை எதிர்பார்க்கிறது தேவன்? சைலண்டாக இருந்துட்டு டைம் இன்னும் ஒரு 10 நிமிஷம் கூட இருக்கு, ரினியூ பண்ணுங்க உங்கள் மைண்ட். ஹியூமன்ஸ் மாதிரி என்ன பண்ணாதீங்க, திங்க் பண்ணாதீங்க. புதிய சித்தம், புதிய சிருஷ்டி அப்படின்னா என்ன? பழைய விஷயத்த விட்டுரு, புதிய விஷயத்த சிந்தி. புதிய சிந்திக்கிறதுனா என்ன? புது சிருஷ்டி நம்ம சொல்கிறோம். புது சிருஷ்டினா யாரு, புது சிருஷ்டினா என்ன? புது சிருஷ்டி யாரு, புது சிருஷ்டினா என்ன? சரிவிதா? புதிய சிந்தை அப்படியும் போது என்ன சொல்றது? லாஸ்ட் டைம் கூட பார்த்தணும், நீதியை அன்பு கூர்ந்து அநீதியை வெறுக்குது. இயேசு கிறிஸ்துவ தாத்பரியமே என்ன தெரியுங்களா? ஒரு விஷயத்த பிடிச்சிட்டாரு அவர், நீதியை விரும்பிடு, எங்க அப்பாவுக்கு பிடிச்ச விஷயத்த நான் விரும்ப போறேன், அநீதியை என்ன பண்ண போறேன், விட போறேன். ஆனா நம்ம வாழ்க்கையில நம்ம எடுத்துட்டோம்னா அநீதியை விட்டு நீதியை பின்கொள்றோமா? நம்ம சொல்லும் போது கூட அநீதி தான் வருதோட நீதின்னு வரல. அவ்வளோ நம்மளுடைய பாடி எப்படி ஆகிட்டுக்குதுன்னா ஃப்ளெஷ்ஷு ஆதாமோட சேர்ந்து இருக்கிறதுனால வரமாட்டேங்குது, புதிய சிந்தைக்குள்ள வரப்படுது. அப்போ என்ன புதிய சிந்தைனா என்ன அப்படின்னும் போது நீதி என்ன பண்ணோம், அன்பு செய்யணும். அதுக்கு தான் நம்ம ஒரு வருஷம் கூட என்ன பண்ணுவோம், முழு இருதயத்தோட தேவனை முழு பலத்தோட எல்லாத்துலேயும் என்ன பண்ணோம், முழுசாக பண்ணோம், தேவன் மேலே அன்பு கொள்வது அப்படின்னும் போது. அதான் இப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறேன்னா, நீ என் மேலே அன்பாக இருக்கிற சொல்கிறது தேவையில்லை, என்னுடைய பிரமாணங்களை நீ கை கொண்டினா ஒண்டி தான் என் மேலேயும் எங்கள் அப்பா மேலே அன்பு சொல்கிற, இல்லைன்னா அன்பு செய்யலைன்றார். இப்படி நமக்குள்ள மைண்ட் வந்தாதான் அநீதியை நம்ம வெறுக்க புது சிந்தை அதிகமாக வளரும் போது எது சரி எது தவறுன்றது அந்த தேவன் ஏதேனில் கொடுத்தா தெரியுங்களா? நம்மை போல இவரை உண்டாக்கலன்னா நன்மை தீமை ரெண்டு விஷயத்தை அனலைஸ் பண்ண கற்றுக்கணும். ஒரு புது சிருஷ்டினா நன்மையான காரியத்தை ஒண்டி தான் செய்யும், தீமையான காரியத்தை என்ன பண்ணும், கட் ஆஃப் பண்ணும். தினத்துக்கு புது சிருஷ்டி அப்படி மேலே வளரும், பழைய சிருஷ்டினாவும் அந்த நாசனத்துக்குள்ளே போவோம். அதை விட்டுட்டு பழைய சிருஷ்டி அதிகமாக வாழ்ந்துட்டு புது சிருஷ்டி நம்மள்கிட்ட இல்லைனாக்கா தேவன் இது புது சிருஷ்டின்னு சொல்றது இல்லை. இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வேறு பாயிண்ட்ஸு.
ஆனா ஆதாம படிக்கும் போது தேவன் என்ன தெரியுமா கொடுத்தாருங்களா? யாருக்கும் எந்த ஒரு அனிமல் ஸ்கவுட்டோ எந்த ஒரு கிரியேஷன்லயோ தேவன் வைக்கல. ஆதாமுக்கு ஒரு விஷயத்த வச்சிருக்காரு. அது கூட படிக்கலாம் பாருங்க. நீர் அவனை ஆட்சி செய்யும்படியாக ஏற்படுத்தினீர். பாருங்களேன், நீர் அவனை ஆட்சி செய்யும்படியாக. ஆதாம சும்மா படிக்கல. நீ என்ன பண்ணு, இந்த பூமியை ஆண்டுகொள், நீ எல்லாத்துக்கும் ராஜாவா இருக்கிற. சும்மா ஒண்ணு கொடுக்கலங்க. எல்லாத்துக்கும் நீ தான் மினிஸ்டர், நீ தான் என்ன பண்ணு நடு. ஏதாவது ஒரு அனிமல் கொடுத்தாருங்களா? நீ ஆண்டுகொள் எந்த வசனமோ நம்மளுக்கு கிடையாது. ஆனா ஆதாம கொண்டு தான் என்ன பண்றோம்னா அந்த ஆட்சி செய்கிற ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாரு. படிக்கலாம் சிஸ்டர். வேதாகமும் இல்லையெனில் தேவன் நம்மிடத்தில் கொண்டிருக்கும் அக்கறையை நாம் அறிந்திருக்க முடியாது. பாருங்க, வேதம் நம்மள்ட்ட இல்லைன்னா தேவன் நம்ம எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னே தெரியாது நம்மளுக்கு. அவ்வளவு அன்பு தேவன் நம்மள வச்சிருக்காரு. தேவன் மிகவும் மகத்துவம் உள்ளவர் என்பதால் அவர் நம்மை பற்றி கவலைப்பட மாட்டார் என்று நாம் நினைத்திருப்போம். பாருங்களேன், தேவனு படிச்சு விட்டார், அவ்வளவுதான். அவருடைய கிரியேஷன் வேலை முடிஞ்சு போச்சு. ரெஸ்ட் எடுக்கிறாரு. 7ஆம் நாள் ஓய்ந்துட்டாருன்னா நம்மளை பத்தி கண்டுக்கிறதுலன்னு இல்லை. ஒரு செகண்டை நம்மள என்ன பண்றாருன்னா கவனிச்சு இருக்கிறார். படிக்கலாம் சிஸ்டர். ஆனால் தேவன் வேதாகமத்தின் மூலம் தம்மை நமக்கு தெரியப்படுத்தும் போது இந்த உலகங்களை எல்லாம் படைத்ததில் வெளிப்பட்ட தெய்வீக வல்லமையை மட்டுமல்லாமல் நம்மோடு தேவன் நடத்தும் முறையிலும் அந்த தெய்வீக வல்லமை வெளிப்படுவதை நாம் காண்கிறோம். பாருங்க, நமக்குள்ள தெய்வீக வல்லமை வெளிப்படுது. எப்படி வெளிப்படுதுன்னா அதுதான் என்ன பண்றாரு, அநீதியை வெறுத்துட்டு நீதி அன்பு செய். எது சரியான சித்தம், தேவனுக்கு இது பிடிக்குதா அதை என்ன பண்ணு கை கொள்ளு. நம்மளுக்கு எக்ஸாம்பிள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். பாருங்க, அவர் ஒரு வார்த்தை பேசினா கூட யாருடைய சித்தத்தை பேசுறேன்னு. எங்க அப்பா சித்தமில்லா நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். எனக்கு சாப்பாடு வேணும் கூட நான் சாப்பிட மாட்டேன். எங்க அப்பாவுடைய வேலை செய்யறது தான் எனக்கு சாப்பாடு. நம்மள்ட்ட அப்படி இருக்குங்களா? நம்முடைய தாட் எப்படி இருக்கு, நம்முடைய திங்கிங் எப்படி இருக்கு? மனுஷன் மாதிரி இருக்கா? தேவனுக்கு விரோதமா ஏன் சின்ன மனுஷன் மாதிரி இருக்கிறோமா, இல்லை தேவனுக்கு பிரிச்சமான அவருடைய பிள்ளைகளா நம்ம மாற போறோமா? இதுதான் சரி. ஒரு அவுட்டர் லைன் வண்டி நம்ம இப்போதான் முதல் ஒரு ஸ்டெப்புக்கு போறோம். முதல் ஸ்டெப்பு பார்க்கலாம். தேவன்கிட்ட இருந்து நம்ம எதை பெறணும்னு சொல்லும் போது தேவனை பத்தி நம்ம அறிஞ்சு கொள்ளணும்னா அவருடைய ஆவி நம்மளுக்கு கம்பல்சரி வேணும். அது கூட படிக்கலாம். 1ஆம் படி தேவனுடைய ஆவியை பெறுதல். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தேவனுடைய ஆவியை பெறுவது மிகவும் முக்கியமான ஒன்று. நம் வாழ்க்கையை முழுமையாக அவருக்காக அர்ப்பணிக்க வேண்டும். பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையை முழுமையாக அவருக்கு அர்ப்பணிக்கணும். இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி தான் அர்ப்பணிச்சாரு. நம்மளும் அப்படி முழுமையா அர்ப்பணிக்கும். அதை விட்டுட்டு இந்த டைம் பீங் ஒண்டி சண்டே ஒண்டி நான் சண்டே கிறிஸ்டின்ஸ் மாதிரி வந்து 1 hour உட்காந்துட்டு அப்படியே போறது இல்லை. வந்து அந்த வார்த்தைகள் நம்ம கீழ்படுகிறோமா, ஒரு நாள் நம்மள்கிட்ட பேசுறோம்னா அந்த வார்த்தையை கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி மாற்றி கொண்டு நடக்கிறோமா இல்லையான்றது தான் நம்மளுக்கு பரிச்சையா இருக்கு. படிக்கலாம் சிஸ்டர். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான உயிருள்ள பலியாக ஒப்புக்கொடுங்க. பாருங்களேன், உங்க மாம்சத்தை எப்படி இருங்க, உங்க சரீரத்துக்குள்ள பரிசுத்தம். ஆதாம் போல நீங்க தவறு செஞ்சு தேவனுக்கு அநீதியா போய் என்ன பண்ணிடாதீங்க, செத்து போயிடாதீங்க. பரிசுத்தமா நீதியா என்ன பண்ணுங்க தேவனுக்கு. படிங்க சார். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான உயிருள்ள பலியாக ஒப்புக்கொடுங்கள். தேவனுக்கு பிரியமான உயிருள்ள பலிகளா நம்ம கொடுக்கணும். மாறாக நம்ம ஏதோ ஒரு பலியை செலுத்திட்டு தேவன் இது என்ன பண்ணுவாரு, ஆசைப்படுவாரு, இது இஷ்டப்படுவாருன்னு சொல்லிட்டு பலி செலுத்துறது இல்லை. இது கூட படிக்கலாம் சார். 1 கொரிந்தியர் 2:11. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். பாருங்க, மனுஷனுடைய ஆவி தான் மனுஷ விஷயத்தான் நம்மளுக்கு புரியும். அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். பாருங்களா, என்ன மாதிரி சொல்லிட்டாருன்னா இந்த வசனம், மனுஷனுடைய ஆவியும் மனுஷனை பத்தி தான் சிந்திக்கும். பழைய விஷயத்தை தான் சிந்திக்கும். எவன் ஒருவன் தேவனுடைய ஆவி பெற்றுக்கொள்றானோ அவன் தான் என்ன பண்ண முடியும், தேவனுடைய ஆவியை போல சிந்திக்க முடியும். தேவனுக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காதுன்றது அப்பதான் அவனால சிந்திக்க முடியும், தவிர தனியா என்ன பண்ண முடியாது, சிந்திக்க முடியாதுன்னு சொல்லி பார்க்கணும் சகோதரர்களே. இப்போ நம்ம டிசைட் பண்ணிக்கலாம், இது வரைக்கும் நம்ம எப்படியோ வாழ்ந்துட்டோம், இதுக்கப்புறம் பழைய சிருஷ்டியா நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா, அது போல சிந்திக்கிறோமா, இல்லை ஒரு புது சிந்தியை போல சிந்திக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, இது ஒரு வசனம் கூட படிக்கலாம் சார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று. எப்படி இருக்கு சகோதரர்களே? அப்படின்னா என்ன? முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, தேவனுடைய ஆவி பெற்றுக்கொண்டவன் தேவனை போல சிந்திக்கிறான்னா அப்படி உள்ள சகோதரர்களே, அப்படி யார் சிந்திக்கிறீங்களோ படிக்கலாங்க சார். நீங்கள் உங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். தேவனுடைய இரக்கங்கள் நம்மள வச்சு என்ன பண்றோம்னா வேண்டிக் கொள்றாரு. நம்ம மனுஷன் மாதிரி இன்ன வரைக்கும் சிந்தி கொண்டு இருந்தோம்னா அவருடைய பலிகளை நம்ம கம்ப்ளீட்டா செலுத்த முடியாது. பாருங்க, இயேசு கிறிஸ்து எப்படி பண்ணாருன்னா அவருடைய பலி
12 வயசு அவருக்கு காலிங்கே இல்லை. ஆனால் என்ன பண்ணிட்டாரு, அப்பவே போயிட்டு என்னை பற்றி வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு, எங்கள் அப்பாவுடைய வேலை செய்யணும், என்னை பற்றி என்ன சொல்லியிருக்குன்னு போய் ரீசர்ச் பண்ணுறாரு. போய் வேதப்பாரர்கள்ட்ட கேட்குறாங்க. அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, என்னப்பா நாங்கள் தேடினுங்கிற எங்கே போயிட்ட நீ வந்து கேட்கும்போது அவருடைய ஆன்சர் பாருங்கள் எப்படி இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து வார்த்தை படிக்கலாங்க சார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அவர் பிரயாணக்காரர் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவரிடத்திலும் அவரை தேடினார்கள். பாருங்களேன் இன்னைக்கு 43ஆம் வசனம். பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாக இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. ஓகே, இது தொடர்ந்து படிக்கும் போது அவர்கிட்ட கேட்கும் போது என்ன சொல்லுவாருன்னா, அந்த வசனத்துல நான் எங்க அப்பாவுடைய வேலையை செய்யணுமே, அதுக்கப்புறம் தான் நீங்கன்ற மாதிரி என்ன பண்ணுவாருன்னா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குவார். பாருங்க, அப்பவே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அப்பாவுடைய வேலைக்கு என்ன பண்ணுறா முன்னுரிமை கொடுத்தாரு. அவருடைய தாட் ப்ராசஸ் பாருங்க. இதுதான் ஒரு புது சிருஷ்டி எப்படி சிந்திக்கணும்னா, என் அப்பா வேலை நான் இப்போ செய்ய போகிறேன், எப்படி செய்யணும், அது எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும், எந்த ஒரு குறத்தையும் இருக்கக்கூடாது, ஒரு சின்ன ஒரு இது கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட்டாக இருக்கிறாரு. இன்னொரு வசனம் கூட படிக்கலாம் பாருங்க. இப்படி இருந்தால் ஒண்டி தான் தேவன் எவ்வளோ என்ன கொடுக்குறாருன்னா அவருடைய பரிசுத்தாவி கொடுத்தாருன்னு கூட படிக்கலாம். மத்திய 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். பாருங்களேன், தேவனுடைய ஆவி அவர் மேல என்ன ஆயிடுச்சுன்னா பெறாவை போல வந்தது. எப்போ அவர் தேவனுடைய சித்தத்தை செய்யணும்னு ஆசைப்பட்டாரோ, முழுமையாக ஒப்பு கொடுத்தாரோ, தேவன் என்ன பண்ணுறோன்னா அவருடைய ஆவியை கொடுத்து அந்த வழிகள் என்ன பண்ணுறோன்னா திறந்து வைக்கிறார். பரலோக வாசல் எப்போ தான் திறக்கப்படுதுன்னா அவருடைய கான்சிக்ரேஷன் லைஃப்பில் தான் என்ன ஆகுதுன்னா பரலோக ராஜ்யத்தினுடைய காரியமே அவருக்கு ரிவீல் ஆகுது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இந்த மனுஷனாக இருக்கிற போது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையும் இந்த மாம்சத்தின் காரியத்துக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தோம்னாக்கா நம்மளுக்கு தேவனுடைய ஆவி கண்டிப்பாக இருக்காது. யாருடைய ஆவி இருக்குன்னா மனுஷனுடைய ஆவி ஒண்டி தான் நம்மள்ட்ட இருக்கும், தேவனுடைய ஆவி நம்மள்ட்ட இருக்காது. நம்மள்ட்ட தேவனுடைய ஆவி வேணும்னா தேவனுடைய சித்தம் என்ன என்னுடைய வாழ்க்கையில், அவர் என்ன சொல்கிறாரு என்னுடைய வாழ்க்கையிலன்னு அதை நம்ம பார்த்தா ஒண்டி தான் கம்ப்ளீட்டாக அதுக்குள்ளே போக முடியும். பாருங்களேன், 1 ஹவருக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். இன்னும் 10 பாயிண்ட்ஸ் பார்க்கணும். இன்னும் எனக்கு ஒரு 2 ஹவர் கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் ஒன்றே நம்ம பார்த்துட்டு இந்த பாடத்தை முடிக்கலாம். செகண்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய சித்தத்துக்கு நம்மள என்ன பண்ணோம், கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணணும். சரண்டர் பண்ணியிருக்கிறோமா? நம்ம கான்சிக்ரேட் இயேசு கிறிஸ்து மாதிரி எடுத்துட்டோம், பரிசுத்தாவே கொடுத்துட்டாரு, சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். 53 கிளாஸ் கேட்கும் போதே தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்ற ஒரு காரியம் புரிஞ்சுட்டு பேசிக்கா அந்த ஆவி கொடுத்ததுனால தான் புரிதல் வந்துச்சு. நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ண போகிறோம், நம்மள சரண்டர் பண்ணுறோம் இல்லைங்களா தண்ணியில். அப்போ சரண்டர் பண்ணும்போது நம்ம சித்தம் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டோமா? இப்போ நான் அப்படியே சொல்கிறேன்னா வேலைக்கு போகக்கூடாது, 24 ஹவர்ஸு தேவனுடைய ஊழியம் பண்ணணும்னு சொல்ல, கிடைக்கிற 1 ஹவர் கூட தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம மைண்டை உதவி செய்தா, அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோமா? வேலை செய்கிற இடத்துல ஆகட்டும், இல்லை எங்கேயோ நெய்பர்ஸ் ஆகட்டும், எங்கேயோ ஒரு இடத்துல போகிறோம்னா தேவனுடைய சிந்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னா அது பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட பிறகு நம்மளுடைய நம்முடைய சித்தத்தை தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு அவருடைய சித்தம் நம்முடைய சித்தமாக்கி நடந்துட்டோமா அப்படின்னா கேள்விக்குறிதான். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி பண்ணியிருக்கிறார் பார்க்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்தில் இறங்கி வந்தேன். பாருங்களேன், என்னுடைய சித்தம் நான் செய்ய வரல, எங்க அப்பாவுடைய சித்தத்தை செய்ய வந்திருக்கிறேன். பாருங்க, நம்ம கூட இப்போ தேவனை ஏற்றுக்கொண்டோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். இனி நான் என்ன பண்ண மாட்டேன், தேவனே என்னுடைய சித்தத்துக்கு நான் வாழாம முழுக்க உங்களுடைய சித்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்ற போறேன்னு அந்த தண்ணியில் முழுங்கிட்ட பிடிக்கும். நம்ம எவ்வளோ தேவனுடைய சித்தம் செஞ்சுருக்கிறோம், எவ்வளோ சித்தங்கள் செய்யாமல் இருக்கிறோம், மாம்சத்துக்கு எவ்வளோ இடம் கொடுத்துட்டுருக்குறோம், ஆவிக்கு எவ்வளோ இடம் கொடுத்துருக்கோம், நம்மளுக்கே ஒரு கேள்வி. இது கூட படிக்கலாங்க சார். 2வது படி, தேவனிடம் என் சித்தத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், அதை முழுமையாக ஒப்புக்கொள்கிறேன் என்று சொல்வது ஆகும். பாருங்களேன், முழுமையா ஒப்பு கொடுக்கணும். தேவனே என்னுடைய சித்தத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன், அது எப்படி இருக்கணும், பாதி கொடுக்குறேன் பாதி இல்லை, முழுமையா உம்முடைய சித்தத்துக்கு என்னுடைய சித்தத்தை ஒப்பு கொடுக்குறேன். படிக்கலாங்க சார். நம்முடைய வாழ்க்கைக்கான தேவனுடைய சித்தம் என்ன என்று நாம் அடிக்கடி கேள்வி கேட்கிறோம். பாத்தீங்களா, நம்ம வாழ்க்கையில என்ன தேவனுடைய சித்தம் அதுதான் நம்ம கேட்டிருப்போம். ஏதோ ஒரு வளைப்புக்கு நம்மளை கூப்பிட்டுட்டாரு, என்ன சித்தம் இருக்கு தேவனுது நம்மளுக்கு கேட்டா, தேவனுடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில என்ன?
தேவன் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறாரோ அதை போல் நம்ம ஆகணும். அதுக்கு ஒண்டியில் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மனவாட்டி இயேசு கிறிஸ்துக்கு ஒரு மனவாட்டியாக தான் ஹீரோனியை முதல்ல சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு அழைப்பு கொடுத்துட்டாரு. அந்த அழைப்புக்குள்ளே வந்துட்டோம். நான் அந்த கேட்ட கேரக்டர் நமக்குள்ளே வந்துட்டு இருக்கா, அந்த மனவாட்டி ஆகிறதுக்கு தகுதிக்குள்ளே நம்ம போயிட்டோமா, அந்த சித்தம் என்னன்னு தெரிஞ்சிச்சா நம்மளுக்கு? படிக்கலாங்க சிஸ்டர். சில சமயங்களில் தேவனுடைய சித்தம் இதுதான் என்று நாமே நினைத்து அதன்படி வாழ முயலுகிறோம். பார்த்தீங்களா, நம்மளே என்ன பண்ணிடுறதுன்னா, ஒரு சில டைமில் என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் இதுதான் அப்படின்னு நம்மளே என்ன பண்ணிடுறது, டிசைட் பண்ணிட்டு அதுக்குள்ளேயே போயிடுறது. ஆனால் அது கம்ப்ளீட்டாக தேவனுடைய சித்தமே இருக்காது. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம மனுஷன் என்ன சொல்லிச்சுன்னா, பாருங்க சாத்தான் எப்படி ஏவாளுடைய வஞ்சித்தானோ அதே போல் நம்ம என்ன பண்ணுறோம், மாம்சத்தை வச்சு என் வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் இருக்குது அப்படின்னு நம்மளே என்ன பண்ணிடுறது, போயிடுறது. ஆனால் தேவன் என்ன பண்ணல, அந்த சித்தமே இல்லை. படிக்கலாம் சார். ஆனால் அதற்கு பதிலாக நம்முடைய பாவமுள்ள மனித சித்தத்தை அகற்ற வேண்டும். பாருங்களேன், தேவனுடைய சித்தம் நம்ம செய்யணும்னாக்கா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், மனுஷனுடைய பாவமான சிந்தை என்ன பண்ணணும், அகற்றணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். படிக்கலாம். ஆயிடுச்சுங்க சார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போதனையை நாம் பின்பற்ற வேண்டும். பாருங்க, பவுல் ஏதோ ஒரு விஷயத்த போதிக்கிறார். என்ன விஷயத்த போதிச்சிட்டாரு? படிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 4:3 1 தெசலோனிக்கர் 4:3 நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நீங்க பரிசுத்தம் ஆக வேண்டுவதே தேவனுடைய சித்தம். இதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கு. நம்ம வாழ்க்கையில பரிசுத்தமா இருக்கணும், மனுஷனை பார்த்து சிந்திக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கொடுக்குறாரு. சில விஷயத்த ஸ்கிப் பண்ணிடுறேன், இது கொஞ்சம் படிக்கலாம் சார். மனதை புதுப்பித்தல் என்பது பாருங்க, ரினியூ யுவர் மைண்ட். உங்க மைண்டை என்ன பண்ணிக்கோங்க, இன்னைக்கு ரினியூ பண்ணிக்கோங்க. மனுஷ மாதிரி சிந்திக்காதீங்க. படிக்கலாம் சார். புதிய சிந்தனை முறையை ஏற்றுக்கொள்வதை குறிக்கிறது. பாருங்க, புதிய சிந்தனை நம்ம ஏற்றுக்கொள்றோம். தேவன்கிட்ட சொல்லியாச்சு. இனி நான் பண்றேன், மாம்சத்துக்கு மறித்து கிறிஸ்துக்குள்ள அந்த ஜீவனை பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய வளர்ச்சி நான் வாழ போறேன்னு சொல்லியாச்சு. படிக்கலாம் சார். குறைபாடுள்ள மனித இயல்பின் ஆசைகளை பின்பற்றாமல் தேவ பக்தியுடன் வாழ முயற்சிப்பவரின் எண்ணங்களையும் வழிகளையும் நாம் பின்பற்ற வேண்டும். பாருங்களேன், மனுஷனுடைய காரியத்தை நம்ம இங்க விட்டுட்டு தேவனுடைய எண்ணங்களையும் அவருடைய காரியங்களை நம்ம என்ன பண்ணோம், வாழணும். நெக்ஸ்ட் சார். அதனால் தான் வேதாகமும் சொல்லுகிறது. பாருங்க, இதுதான் வேதம் என்ன பண்ணுது, நம்மளுக்கு சொல்லுகிறது. பார்க்குறோம் சகோதரர்களே. ஸோ இன்னைக்கு நம்ம இங்கே நிற்க வைக்கலாம். பாருங்களேன், நம்ம பார்த்த விஷயம் தான். முதல்ல தேவன் இந்த யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணி இந்த ஒரு திட்டத்தை போட்டு வச்சிருக்காரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஹீரோவாகவும் சபை ஒரு ஹீரோனையாகவும் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த வாய்ப்பு இஸ்ரேல் ஜனங்கள் எழுந்து போயிட்டாங்க. ஆனால் நம்மள்கிட்ட தேவனை பற்றி நம்ம அறிஞ்சுக்கொண்டோம், அவர் எப்படிப்பட்ட தேவன் என்று அறிஞ்சு கொண்டு நம்ம ஜஸ்ட் இப்படியே விட்டு விடாமல் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னும் போது அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டு 2வது நிலையாக நம்மளை கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணி தேவனுடைய சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் கம்ப்ளீட்டாக நிறைவேற்றணும். தேவனுடைய சித்தம் இருந்தால் நெக்ஸ்ட் எப்பாவது வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம், மீதம் இருக்கிற எல்லா காரியமும் பார்க்கலாம். இன்னும் அதிகமான விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஒரு வாட்டி படிக்கும் போதும் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா பர்சனலாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் அந்த புக்கில் பிலிகிரிம்ஸ் எக்கோவில் ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே நீங்கள் படிங்க, ரொம்ப நல்லா இருக்குது. பிரதர் ஒரு பிளிங்காக கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த க்ரியேஷன் வச்சு நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, சில ரீப்ரிண்ட்ஸ் அப்புறமா ஃபஸ்ட் வால்யூமில் சில விஷயத்தையும் நம்ம பெரியன் ஸ்டடியில் பார்த்தது கூட ஆட் பண்ணி இந்த சப்ஜெக்டில் போட்டிருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு குறைகள் இருந்தாக்கா இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். நான் கூட அந்த விஷயத்தை உங்கள் மத்தியத்தில் ஷேர் பண்ணிக்கிறேன். சகோதர சகோதரர்களே, ஆமீன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, இந்த தினத்தில் ஒரு 2வது செக்ஷனில் ஒரு அருமையான பாடத்தை கேட்க தேவன் கிருபை செய்தார். அதற்காக பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். தேவனை அறிந்து உணர்ந்து கொள்வதற்கு 11 படிகள் என்ற படியில் பார்த்தோம். எடுத்து வச்சிருக்கிறது எத்தனை படியில் தாங்க, முதல் படி இல்லைங்களா? இப்போ நம்ம முதல் படியை பார்க்கும்போது சில பிரமிப்பான சில விஷயங்களை பார்த்தோம் இல்லைங்களா? தேவனுடைய படைப்பில் சில பிரமிப்பான விஷயங்கள் பார்த்தோம். இந்த சங்கீதக்காரன் தாவீது எழுதும்போது 111ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை எழுதுகிறார். கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளாக இருக்கிறது. கர்த்தரின் செய்கைகள் எப்படி இருக்குங்க? பெரியவைகளாக இருக்கிறது. அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் அது என்ன பண்ணப்படுமா? ஆராயப்படணும். அப்போ பார்க்கும்போது கர்த்தருடைய செய்கைகள் பெரியவைகளாக இருக்குது.
அதில் யாருன்னா பிரியப்பட்டா அவருடைய செய்கைகளை குறித்து என்ன பண்ணணும்னா ஆராய்ச்சி பண்ணணும். அப்போ தேவனை அறிகிறதுக்கு ஒரு ஆராய்ச்சி தேவை இருக்குது. அது தேவனுடைய வல்லமையினால் படைக்கப்பட்ட அநேக காரியங்களை குறித்து பார்த்தோம் இல்லைங்களா. அடுத்ததாக பார்க்கும்போது அப்போஸ்தலன் பவுல் அவர்கள் எழுதும்போது, ரோமபுரி சபைக்கு எழுதும்போது 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படிக்கலாங்க. ரோமர் 1:20. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவையினாலேயே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். பாருங்க, உண்டாக்கப்பட்டவைகளினாலே நமக்கு தெளிவாய் காணப்படும். எதுனா தேவனுடைய நித்திய வல்லமைகள் நமக்கு எதன் மூலமாக தெரியுதுன்னா, உண்டாக்கினதை வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா காணக்கூடாத ஒரு இறைவனை நம்ம போய் பார்க்கவோ பழகவோ அதுக்கு முடியாது. அதனால தேவனை எப்படி உணர்ந்து கொள்ளலாம்னா, அவருடைய நித்திய வல்லமையை நம்ம உணர்ந்து கொள்ளலாம். அவர் உண்டாக்கப்பட்டவைகளினாலே தான் நம்ம என்ன பண்ண முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். அவர் எப்படிப்பட்டவர், அதில் ஒரு செயல், அவரோட போட்ட திட்டங்களில், அவர் செய்த காரியங்களில் தான் நம்ம சபையினுடைய அழைப்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை பற்றியே நம்மளுக்கு சொன்னால், ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிறாள் அப்படின்னு சொன்னால் சிந்திக்க முடிய விஷயமா, சாத்தியமா? அப்படின்னா எந்த விதத்தில் அது உருவாக்கப்பட்டதுன்னு நம்ம சரியாக புரிஞ்சிட்டோம்னா புது சிருஷ்டி எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சிடும். அது தேவ வல்லமையினால் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு கன்னி மரியாளுடைய வயிற்றில் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, ஒரு புது சிருஷ்டிக்குள்ளே எப்படி அந்த கரு உருவாகுதுன்றது அவங்களுக்கு புரியும். கிறிஸ்துவை பற்றியே உருவாகுனது நம்மளுக்கு புரியலன்னா, கிறிஸ்துவாக நமக்குள்ளே உருவாகிறது நம்மளுக்கு புரியாது. நம்ம என்ன படிக்கலாம் சயின்டிஃபிக்காக, நிறைய விஷயங்கள் அறிவு இருக்குது, இன்னைக்கு நிறைய இருக்குது இல்லைங்களா. படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது, ஜிபிடி இருக்குது, எல்லாம் போட்டால் நம்மளுக்கு பக்கத்தில் வந்து கொடுத்துரும். ஆனால் இன்னொரு சகோதரர் எழுதுறாரு, என்ன எழுதுறாருன்னா, மனிதன் தன் சிந்திக்கிற திறமையை, ஒரு விஷயத்தை அருமையாக அவன் சிந்திச்சு புரிந்து கொள்றதை இன்னைக்கு அதிகமாக குறைந்து கொண்டு இருக்குது. ஏன்னா முன்னால் சில விஷயத்தை தானே படித்து தானே உணர்ந்து அதே விஷயத்தில் அதிகமாக அறிவுக்கு தான் நம்ம நிறைய எடுத்துக்கிறோம். ஆனால் நம்ம தியானம் பண்ணுறோம் பாருங்க, அந்த விஷயந்தான் நம்மளுடைய உணர்வுகளை தூண்டும். அவர் எக்ஸைட் ஆகிட்டு பேசினார் இல்லைங்களா படைப்புகளை, ஏன்னா அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தியானம் பண்ணினது. அதே மாதிரி ஈஸியாக பேச முடியாது. ஒரு அறிவை பெறுறது எங்கே வேணால் பெறலாம். உணர்தல் என்பது நம்மளுடைய தனிப்பட்ட தியானத்தில் வருது. படிக்கிறது வேற, அறிவை பெறுறது வேற. தியானம் யார் ஒருத்தர் செய்கிறாரோ, அது சரியாக உணர்ந்து கொள்கிறாரோ அவர் தான் அதை ருசிக்க முடியும். அதை புரிந்து கொண்டு அது விஷயத்தை அதை எக்ஸ்போ பண்ண முடியும், அவருக்கு தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம இன்றைக்கி என்ன பார்த்தோன்னா இப்படி பார்த்தோம். இப்போ அவர் சொல்லி வந்த விஷயம் என்னென்னா, படைப்புகள் முக்கியம், தேவனை அறிந்து கொள்கிற ஒரு அறிவுக்கு உணர்வுக்கு தேவை. ஆனால் தேவனுடைய மெயின் திட்டமே என்னென்னா, ஒரு சபையினுடைய அழைப்பு இல்லைங்க, சபையினுடைய அழைப்பு. அவர் அதுதான் முடிச்சார் 2வது ஸ்டெப்பில். ஒரு சபை உலக ஞானமும் தேவ ஞானத்துக்கும் என்ன சொல்லுதுன்னா, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கோங்க, இப்போ படிக்கிறது டைம் இல்லை. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21 அடுத்தது 25ஆம் வசனம் நீங்கள் படிக்கும்போது, தேவ ஞானம் உலகத்துக்கு பைத்தியமாக தோன்றக்கூடியது, அவருடைய பலவீனம் அப்படின்னு சில விஷயங்களை நம்ம புரிஞ்சிருக்கிறோம். நிறைய விஷயங்களில் தேவனுடைய பலவீனம் மாதிரி சில காரியங்கள் ஃபெயிலியர் ஆகிருக்கிற மாதிரி தோன்றும். அது பலவீனமா அப்படின்னு நம்ம யார் ஒருத்தர் சிந்திக்கிறாங்களோ, அப்போ மனிதன் சில காரியங்களை தன்னுடைய யோசனையின்படி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா பலவீனமாக தோன்றும். ஆனால் தேவனுடைய செயல்கள் எப்படி இருக்குது அப்படின்னா பிரமிக்கத்தக்க விதமாக இருக்குது. ஒரு மனிதனுடைய காரியத்தை எடுத்து படிக்கும்போதே மனிதன் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி இருக்கிறாருங்க. 139ஆம் சங்கீதத்தில் பார்க்கும்போது, நான் பிரமிக்கத்தக்க விதமாக உண்டாக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா. இப்படிப்பட்ட நிறைய படைப்புகளை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய கடலுக்குள்ளே நம்ம பார்க்காத அநேக விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா.
நம்ம புரிஞ்சு கொள்ள முடியாத அநேக படைப்புகள் இருக்குது. எறும்புக்குள்ள மூளை எப்படி இருக்குது, அது எப்படி செயல்படுது, அதுக்கிட்ட போய் நம்ம அது மூளையுடைய செயல்திறன், அதனுடைய உழைப்பு, அதை பற்றியெல்லாம் நம்ம படிக்கணும்னா எப்படி கற்றுக்க முடியும்? அது ஆப்ரேஷன் பண்ண தெரியுங்களா? தெரியுமா? அது இருதயம் எங்கே இருக்குது, அது காலுடைய பலன் எங்கேருந்து வருது, அதெல்லாம் நம்ம சிந்திக்க முடியாது. அப்போ தேவனுடைய படைப்புகள் பிரமிக்கத்தக்கவைகள். அதில் அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணலாம், தேவனை அறிகிற அறிவை அடைய முடியும். ஆனால் அப்படிப்பட்ட பிரமிக்கத்தக்கவரை அவருக்கு முன்பாக நம்ம பயபக்தி எப்படி இருக்குது, அவருக்கு முன்பாக நம்ம கீழ்ப்படிதல் எப்படி இருக்குது, நம்முடைய அர்ப்பணிப்பு எப்படி இருக்குன்னு தான் இந்த பாயிண்ட். பாடத்தில் நம்ம பார்த்தது என்ன, அப்படிப்பட்ட ஒரு பிரமிக்கத்தக்க தேவனுக்கு முன்பாக நம்ம பயபக்தி இப்படிப்பட்டதாக இருக்குது. அவருக்கு முன்பாக நம்ம கீழ்ப்படிதல் அப்படின்னும் போது நாம் உணர்ந்து கொள்ளுதல் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, கீழ்ப்படிய முடியாது. இப்போ புதிய சிந்தை எந்த அளவில் தேவனை அறிகிற அறிவை அடையுதோ அது மாத்திரம்தான் தேவனுக்கு என்ன பண்ணும், கீழ்ப்படியும், தேவ சித்தத்தை முழுமையாக நிறைவேற்ற பிரயாசப்படும். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமாக இருக்குதுன்னு வேதத்தில் தெளிவாக இருக்கு. அப்போ இந்த நம்ம தேவனுக்கு விரோதமான செய்கையை, சித்தத்தை நாம் செய்கிறோமா என்பதை நாமே சீர்தூக்கி பார்த்து நாம் இந்த தேவன் அழைத்த அழைப்பிலே நம்ம ஓட்டத்தை ஓடுவோம். இந்த தினத்திலே இந்த பாடத்தை கொடுத்த சகோதரருக்கும் சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சபையினுடைய அறிவிப்புகள்: வருகின்ற புதன்கிழமை கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் புக் ஸ்டடி இருக்கும். அதில் சபையார் யாவரும் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வெள்ளிக்கிழமை தாபர்நாக்களுடைய ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய கேள்வி பதில்கள் இருக்கும், கொஸ்டின் ஆன்சர் இருக்கும். அதில் சபையார் யாவரும் கலந்து கொள்ளும்படியாக கூட அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஜூன் மாதம் 26, 27, 28 கரூரில் கன்வென்ஷன் இருக்குது ரெடி. அதனால அந்த ஜெனரல் கன்வென்ஷனில் பங்கு கொள்ளும்படியாக அநேகர் பேர் கொடுத்திருக்கிறீர்கள். அதற்குரிய ஆயத்தங்களை சகோதரர்கள் இப்பொழுது செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அடுத்ததாக ஜூலை 12 கன்வென்ஷன் இருக்குது. அது ஃபுல் டே, 1 டே கன்வென்ஷன். இது சென்ட்பட்னாவிலே இருக்கும் என்பதை கூட சபையார் யாவருக்கும் தெரியப்படுத்துகிறோம். இப்பொழுது சபையினுடைய வரவு செலவு கணக்குகளை சகோதரர் பாஸ்கர் அவர்கள் நமக்கு முன்பாக அறிவிப்பார்கள்.